தோன்றீர் புகழோடு தோன்றிய பெருந்தகை புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா உதித்த 72வது பொன்னாள் இன்று. 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி அன்னை சந்தியா தந்தை ஜெயராமனுக்கு தவ புதல்வியாய் பிறந்தார் நம் அம்மா. பள்ளிப் படிப்பில் தமது அசாத்திய அறிவையும் புலமையையும் வெளிப்படுத்திய புரட்சித் தலைவி அம்மா உயர்நிலை கல்வியில் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக திகழ்ந்தார். நாட்டியத்திலும் முத்திரை பதித்த நம் அம்மா கவின்மிகு அழகால் கலைத்துறையிலும் அறிமுகமானார். என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன். முதன் முறையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இணையாக 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் நடித்து முத்திரை பதித்தார். விண்ணும் மண்ணும் விஞ்சும் வண்ணம் ரசிகர் நெஞ்சங்களால் மறக்க முடியாத படமாக 1000ல் ஒருவன் அமைந்தது. தொடர்ந்து புரட்சித் தலைவருடன் பல படங்களில் இணைந்து நடித்து பல்வேறு விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றார் புரட்சித் தலைவி அம்மா. தமிழ் திரையுலகில் தன்னிகரில்லா கதாநாயகியாக முன்னிலை வகித்த புரட்சித் தலைவியின் குரலில் காந்தர்வமும் வசீகரமும் இனிமையும் நிரம்பியிருந்ததால் அம்மா என்றால் அன்பு என எம்ஜிஆருக்கு கற்றுத்தரும் வகையில் அடிமை பெண் திரைப்படத்தில் அமைந்த பாடலை முதலாக பாடி திரையுலகில் மட்டுமின்றி மக்கள் மனதிலும் சிம்மாசனமிட்டு அமர்ந்தார். திரையுலகில் கலைச்செல்வியாக வலம் வந்த புரட்சித் தலைவி பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக களம் புகுந்தார். தமது அறிவாற்றலால் வள்ளல் தன்மையால் திறமையால் எம்ஜிஆரின் நெஞ்சத்தில் இதயக்கனியாக புரட்சித் தலைவி இடம்பெற்றார். தமது ஆளுமை திறனாலும் பேராற்றலாலும் உறுதியான முடிவெடுக்கும் துணிச்சலாலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வியக்கும் வண்ணம் செயல்பட்டார். திருமலர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ நீ தென்பாங்கு திருமகளோ பண்பாடும் குலமகளோ எல்லாம் உன்னோடுதானோ. புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதாவின் அப்பழுக்கற்ற தியாக சிந்தனையுடன் கூடிய செயலாற்றல் காரணமாக தொண்டர்களின் உள்ளத்திலும் மக்களின் இதயங்களிலும் ஒப்பாரும் மிக்காருமில்லா தலைவியாக இடம்பெற்றார். தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் முதலமைச்சராக 5 முறை பதவி வகித்து மக்களின் முதல்வர் என புகழ் பெற்றார். ஜெயலலிதா என்னும் நான் பெண் அடிமைத்தனம் நிறைந்த சமூகத்தில் பூவாய் மலர்ந்து புயலாய் புறப்பட்டு ஆணாதிக்கத்தை எதிர்கொண்டு சிங்கத் தலைவியார் தமிழக அரசியலின் சிகரம் தொட்டார். தமது முதல் ஆட்சி காலத்தில் செயல்படுத்திய முத்தான முன்னோடி பெண் சிசுக்கொலை தடுப்பு திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டியது. கருணையால் நிறைந்த காருண்ய தலைவி அம்மா, எளியோரின் பசிபோக்கும் அம்மா உணவகம், ஏழை பெண்களின் திருமணத்திற்காக தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதால் உலகின் முன்னோடி முதல்வரென பன்னாட்டவரால் புகழப்பட்டார். அன்னை சந்தியாவால் அம்மு என அன்பொழுக அழைக்கப்பட்ட புரட்சித் தலைவி மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றதால் அம்மா என்று அனைவராலும் போற்றப்படுகிறார். அசாத்திய துணிச்சலும் தவறை சுட்டிக்காட்டும் தைரியமும் மக்களின் தேவைகளை உணர்ந்து நிறைவேற்றும் நேர்மை திறனும் எவராலும் அசைக்க முடியா கம்பீரமும் எதனையும் எதிர்கொள்ளும் நெஞ்சுரமும் எதிரியும் கைகூப்பும் தோற்றப்பொலிவுடன் கூடிய அன்பும் ஆளுமையும் கொண்ட தங்கத் தாரகை அம்மா உலகம் உள்ளளவும்
தமிழர்களின் இதயங்களில் உயிர் மூச்சாய் வாழ்ந்து கொண்டிருப்பார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். இந்த பொன் நாளில் மாண்புமிகு அம்மாவை வணங்கி மகிழ்கிறோம். தமிழ்த்தாயின் செல்ல மகளாய் இந்த தரணியில் உதித்த தங்கத் தாரகை, பறக்கும் பட்டாம்பூச்சியாய் தன் வண்ணச் சிறகுகள் விரித்து திரை வானில் மிளிர்ந்த துருவ நட்சத்திரம். பொன்மனச் செம்மலின் மனம் கவர்ந்த புரட்சி தலைவி, எதிரிகளின் ஏகடியத்தை எட்டித் தகர்த்த ஏகலைவி, பெண்ணியத்தின் பெருமைக்கு முன்னுதாரணமாய் விளங்கிய முதல்வி, 5 முறை தமிழகத்தை ஆண்ட ஆளுமை மிக்க தலைவி, அயல் நாட்டு அதிபர்களையும் அண்ணாந்து பார்க்க செய்த ஆளுமையின் அதிகார சின்னம் அம்மா, அகிலத்தில் வாழும் அனைவரையும் அன்பால் ஆக்கிரமித்த மக்களின் முதல்வர் அம்மா. உற்றாரும் சுற்றாரும் ஆன்றோரும் சான்றோரும் எளியோரும் வலியோரும் மழலையும் மகளிரும் ஆடவரும் இளையோரும் பெரியோரும் பெற்றோரும் போற்றும் நம் அம்மாவின் 72வது பிறந்த நாள் இன்று. பொன்னாளாம் இந்த நன்னாளில் வையம் போற்றும் வீர தலைவியின் பராக்கிரமங்களையும் சாதனைகளையும் பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களையும் நினைவு கூர்வோம். அம்மாவின் இரத்தத்தின் இரத்தங்களோடு இந்த உலகத்தில் வாழும் தமிழர்களின் பேரன்போடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். அம்மு என அம்மாவை அன்போடு அழைக்கும் சச்சு தன்னுடைய மனதில் அம்மாவை தச்சு வைத்திருக்கிறார். அவர்களை வரவேற்கலாம். புரட்சி தலைவி அவர்களுடன் வெண்ணிற ஆடையில் அறிமுகமான தூய உள்ளம், புரட்சி தலைவியின் மனமறிந்த நங்கை நிர்மலா அம்மா அவர்களை வரவேற்கலாம். சொக்க வைக்கும் குரலில் ரசிகர்களை இதய சிறையில் சிக்க வைத்த ஸ்ருங்கார சித்திரப்பாவை, புரட்சி தலைவியோடு பாடிய வானம் பாடி சுந்தர குரலுக்கு சொந்தக்காரரான சுஷீலா அம்மா அவர்களை வணங்கி வரவேற்கலாம். தன்னோட கம்பீர குரலால் காந்த பாடல்களை தந்த எல்ஆர் ஈஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். எல்ஆர் ஈஸ்வரி மேடம், மேடத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு. உங்க குரல்ல கம்பீரம் இருக்கும், மேடத்தோட ஆளுமையில அந்த கம்பீரம். ஸோ எப்படி உங்களோட முதல் சந்திப்பு அந்த நிகழ்வு? 1964 அப்போ சர்ச் பக்கத்துல இருந்து அம்மா அப்பதான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் வெண்ணிற ஆடை, அந்த படத்துல அவங்களுக்கு முதல்ல பாடிய பின்னணி பாடகி என்ற பெருமை என்னை தான் சாரும். வெரி குட். சச்சு அம்மா, இன்னைக்கு அம்மா அவர்களுடைய 72வது பிறந்த நாள். இந்த இனிய நன்னாள்ல இங்க இந்த மேடையில நீங்க தோன்றி அம்மா அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கீங்க. உங்களுடைய முதல் அனுபவம் அம்மாவோட எப்படி இருந்தது, அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் 72வது பிறந்த நாள் காணும் இன்று அவங்களுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்கள அவங்க அம்மாவோடய ஆக்ட் பண்ணியிருக்கேன். சந்தியா அம்மாவோட நான் மாயா பசார், மரகதம், இப்படி பல படங்களில் நடிச்சிருக்கேன். அப்போல்லாம் நாங்கள் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஒரே காரில் வீட்டுக்கு போவோம். சந்தியா அம்மா வீட்டு தான் முதல்ல வரும். ஏன்னா டி நகரில் இருந்தது, அந்த வீட்டுக்கு தான் நாங்கள் முதல்ல போவோம். போன உடனே உள்ளே வான்னு கூப்பிடுவாங்க சந்தியா அம்மா. நான் போயிருக்கேன். நான் ஜெயலலிதா அம்மாவை விட கொஞ்சம் பெரியவோ. வீட்டுக்குள்ளே போவேன். பட் ஆனால் இவங்க ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாங்க. அப்போயே 9 மணி ஆகிடும், அவங்க தூங்க போயிடுவாங்க. இருந்தாலும் அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா பேரில் அவங்களுக்கு அப்படி ஒரு பாசம். அவங்க அம்மாவை நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. சார் நான் எட்டி பார்ப்பேன், அவங்களும் அப்படி பார்ப்பாங்க. அப்பா சந்தியா அம்மா சொல்லுவாங்க, சச்சுக்கு ஹாய் சொல்லு அப்படின்னு. அப்புறம் ஹாய் சொல்லுவாங்க. இப்படி தான் பழக்கப்பட்டு விளையாடுறதுக்கோ இதுக்கோ எனக்கு அவங்களுக்கு சேர்ந்தா போல் எந்த விதமான சந்தர்ப்பமும் கிடைக்கல. அதுக்கப்புறமா அவங்கள நான் பார்த்தது முதல்ல காதலிக்க நேரமில்லை என்னுடைய 250வது நாள் விழா மாதிரி கொண்டாடிட்டு அன்றைக்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, வெண்ணிராடை படத்துக்கு பூஜை போட போகிறோம். அதுக்கு ஹீரோயின் யாருன்னா இவங்க தானே. அப்போ தான் நான் அவங்க பெரியவங்களாகி ஒரு தங்கச் சிலையாக நான் பார்த்தேன். என்னுடைய பார்த்த முதல் அனுபவம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. வெண்ணிற ஆடை
அந்த படத்தை பற்றி சொன்னாங்க. அந்த படம் வந்து அம்மாவுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அது ஒரு தொடக்கம் தான். எப்படி இருந்தது அந்த சுவாரஸ்யமான அனுபவம்? புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அரசியல் உலகத்தில் தனிப்பெரும் தலைவி, தமிழகத்தின் ஜான்சி ராணி. உலகமே திரும்பி பார்த்து யார் இவங்க, இந்த இரும்பு மனுஷி அப்படின்னு அதிசயித்த ஒரு இரும்பு மனுஷி. அந்த முதல் படத்தில் நடித்தப்போ அவங்களும் ரிசர்வ்டு டைப்பு, நானும் ரிசர்வ்டு டைப். 2 பேரும் ஹாய் ஹாய் சொல்லிக்கிறதோட சரி. அப்போ பழகினதை விட அவங்க ஒவ்வொரு அரசியலில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் அவங்க காட்டினது, அந்த அப்போ தான் அவங்க மேலே ஒரு தனி பெரும் மரியாதை. ஒரு தனி மனுஷியாக இருந்து இவ்வளோ வெற்றிகரமாக அவங்க வர்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்க மேலே ஒரு தனி மரியாதை வந்தது. சுஷீலாம்மா, அம்மா அவர்கள் வந்து திரைக்கு முன்னால் தோன்றும் பொழுது திரைக்கு பின்னால் வந்து அவர்களுக்கு பல்வேறு விதமான பாடல்களை நீங்கள் பாடியிருக்கிறீங்க. அம்மா அவர்களுக்கு மிக பொருத்தமான குரலாகவே உங்கள் குரல் வந்து நிறைய பாடல்கள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய முதல் அனுபவம் அம்மாவுடன் எப்படி இருந்தது? இப்போ எல்லாருக்கும் அம்மா ஆயிட்டாங்க, ஆனால் எங்களுக்கு மட்டும் அம்மா ஆகலை. ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒரு டைப்பில் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக எல்லாம் நாங்கள் அவங்க ஆக்ட் பண்ணாலும் நான் பாடினாலும் எல்லாம் ஒரே செட்டில் இருந்தோம். அவங்க தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதை எல்லாருக்கும் வச்சுருப்பாங்க, எனக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஏன்னா சங்கீதம்னா அது மனசோடு தான் இருக்கும், தனியாக பார்க்க வேண்டியதில்லை. 2013 என் ட்ரஸ்ட்டு ப்ரோக்ராம் அவங்களே பண்ணி ஒரு காலனா செலவில்லை எனக்கு, எல்லாமே அவங்க ட்ரூப் வச்சு பண்ணியிருக்காங்க. பசுமை நிறைந்த ஒரு விதமான ஒரு அழகு. அந்த அம்மாவை பார்த்தா பால் வடி கன்னத்தில் அப்படி ஒரு அவங்க இன்னும் இருந்து எத்தனையோ இந்த ரசிகர்களில் எங்களை மாதிரி இசை கலைஞர்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. அவங்க இல்லையே, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நிறைய சொல்ல முடியாத வருத்தம் இருக்கும். நிச்சயமாம்மா, நீங்கள் வந்து சொன்னது மாதிரி அம்மா அவர்கள் வந்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், வாரி வழங்கும் வள்ளல் தான். அம்மா அவர்களுக்கு நீங்க சொல்லும்போது சொன்னீங்க 500 பாடல்கள் கிட்டத்தட்ட பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அவர்களுக்கு ரொம்ப பிடித்த உங்கள் குரலில் அவர்களுக்காக பாடிய பாடல், இது நீ ரொம்ப நல்லா பாடியிருக்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அவங்க சொல்றதில்லை, கூப்பிட்டு வீட்டிலே இது பண்ணிடுவாங்க. எவ்வளோ நல்லா ரொம்ப சந்தோஷமா. அதுக்கு தான் எனக்கு அண்ணா விருது அந்த அம்மா கையால் கடைசியில் நான் வாங்கினேன். அப்புறம் அப்படியே என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. அது நானே எதிர்பார்க்கல. அதே மாதிரி அவங்க வந்து சினிமா ஃபீல்டில் முதல்ல யார் பார்த்தாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது நான் ஒரு தடவை அவங்கள போய் பார்க்கும்போது என்னை கேட்டாங்க, இந்த பர்சன் இருக்காங்களா, ப்ரொடெக்ஷன் மேனேஜர்லேருந்து அவங்களாம் இருக்காங்களா, அப்புறம் டான்ஸ் மாஸ்டர், அது ஒரு துறையிலையும் கேட்பாங்க, மேக்கப் மேனு, பேர் கரெக்டாக ஞாபகம் இருக்குமா, கரெக்டாக சொல்லிவிடுவாங்க இந்த பர்சன். பயங்கர ஞாபக சக்தி. அவங்க வந்து வேற ஒரு துறைக்கு போயிட்டாங்க, இல்லை சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க, அதனால எல்லாரையும் மறந்துட்டாங்கன்னு இல்லை, எல்லா இதுலேயும் கேட்பாங்க. காஸ்டியூம்லேருந்து கேட்பாங்க, அவங்க இருக்காங்களா, அவங்க இல்லையா, அவங்க சன்னை யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா, இப்போ ஆமாம்மா ஒர்க் பண்ணுறாங்கம்மா, இப்போ இந்த இதில் இருக்காங்கம்மா அப்படின்னு. அப்படியா, சரி சரி சரி. அவங்க எல்லாத்தையும் அந்த ரீகலெக்ட் பண்ணுவாங்க. எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன மெயினாக அப்படின்னா, அந்த பழைய இதில் வந்து நாங்கள் சீனில் ஆக்ட் பண்ணும்போது அங்கே எதாவது கலாட்டா பண்ணியிருப்போம். நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க கூட. நான்லாம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் நான், அவங்க சைலஸ்ரீன்னு, நாங்கள் 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். அதில் ஒருத்தர் அசோசியேட் டைரக்டர், நிறைய அசோசியேட் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டைலாக் நாங்கள் கரெக்டாக உச்சரிக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அது பார்க்கறதுக்குன்னே ஒரு அசோசியேட் டைரக்டர் இருப்பார் கேமரா பக்கத்தில். அவர் நின்றுட்டு நாங்கள் டைலாக்கை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டோமா இல்லை கரெக்டாக சொல்கிறோமா, இது ரொம்ப அந்த காலத்து பேட்டர்ன் இது. இப்போ டைலாக்கே இல்லை, எங்களுக்கு கவனிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ பக்கத்தில் நின்றுட்டு ஒருத்தர் இப்படியே பார்த்துட்டு நாங்கள் பேசுறதுல அவர் சைலண்ட்டாக பேசிட்டு இருப்பார். இது நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கேமரா பக்கத்தில் பார்த்துட்டோம். பார்த்த உடனே எங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. எங்களுக்கும் வயசு சின்னது இல்லை, நாங்கள் எப்படி இது பண்ணுவோம். இந்த அம்மா நல்லா பார்த்துட்டு, நான் தான் முதல்ல ஆரம்பிச்சது, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது நான் தான் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் இப்படின்ட்டேன் நான். இந்த மாதிரி எப்படி பார்த்துட்டு இப்படி திருப்பிட்டாங்க இவங்க. சிரிச்ச உடனே வாசன் சார் என்ன பண்ணிட்டார், கட் 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 ஏன் சிரிச்சிங்க? இல்லை சார் கொஞ்சம் எங்களுக்கு அந்த பக்கத்தில் நின்னவர் ஏதோ பண்ணாருன்னு. யார் பண்ணாங்க? நாங்கள் காமிச்சும் கொடுக்கல அவரை. இல்லை சார் கொஞ்சம் ஏதோ பின்னாடி கேமரா பக்கம் எங்களுக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகிடுது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருப்போம். அதை நான் அங்கே என்ன பண்ணுவேன், அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு பொழுது விடிஞ்சாக்கா அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர்னா அவங்களுக்கு எப்பேற்பட்ட பொறுப்பு. அவங்க எப்போ ரிலாக்ஸ் பண்ண மாட்டாங்களா? அது யாரால முடியும்? எங்களால் தான் முடியும். நாங்கள் போய் உட்காந்துட்டு இந்த அரசியல் வேறு எதை பற்றியுமே பேசுறது. இந்த மாதிரி விஷயம்லாம் பேசி அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்துறது. இதை நான் தான் ஆரம்பிப்பேன். போய் முதல்ல கொஞ்சம் ஏதாவது அவங்க ஜென்ரலாக நாங்கள் ஒரு 10 பேர் பார்க்க போனோம் அவங்கள, எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து. அப்போ உட்காந்துட்டு இப்படி சொன்னோம், ஏமா நம்ம அந்த இதில் அப்படி பண்ணல அப்படின்னு உடனே சிரிச்சுட்டாங்க. உடனே அப்படி சிரிச்சாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த இதில் உட்காரும்போது அவங்களுக்கு எவ்வளோ, அதாவது அவங்கள வெளியில் பார்க்கும்போது அப்பா இவங்க எப்படி ஏற்பட்ட இடத்துல உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவ்வளவையும் பொறுத்துக்கிட்டு அவங்க நிறைய விஷயங்களை மக்களுக்காக அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின் பொழுது எனக்கு அந்த இடத்துல அவங்க சிரிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா நம்மளால கொஞ்ச நேரமாவது அவங்கள ஒரு சந்தோஷமாக வைக்க முடிஞ்சதுன்னு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடந்திருக்கு. மணக்கும் சந்தனமும் வணங்கும் குங்குமமும் இணைந்தால் மனம் இணங்காதா? அம்மாவின் புகழ் பாட இப்பொழுது கலைமாமணி டாக்டர் ராதிகா சுர்ஜித் குழுவினரின் ஒரு அருமையான நிகழ்ச்சி.
நீங்கள் அம்மாவோட வீட்டுக்கே போயிட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு. குறிப்பாக ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த விருந்தோம்பல் அம்மா கிரேட் அப்படின்வாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வந்துதா, குறிப்பாக ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டே ஆகணும்னு கம்பல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வேறு நான் கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவு தான், கொஞ்சம் டயட்டும் உண்டு. பட் அதுக்காக ஒரேடி எல்லாத்தையும் ஒதுக்கிறது. அன்னைக்கு பர்டிகுலர் டே எங்களை கூப்பிட்ட அன்னைக்கு அவங்க தான் மெனு. அவியல் வேணும், என்ன இவங்கெல்லாம் என்ன ரசித்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு கூட்டு வேணும், பொரியல் 2 வேணும், அப்புறம் சாலட்ஸில் எந்த மாதிரி வேணும். இதில் என்ன அன்றைக்கி ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, இத்தனை பேரை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய பேரை கூப்பிடணும்னு ஆசை. ஏன்னா அவங்களோட நடித்த இன்னும் சில ஆர்டிஸ்டெல்லாம் கூட என்கிட்ட சொன்னாங்க, அது என்ன நீங்கள் மட்டும்லாம் போயிட்டு வந்துட்டீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு அந்த அம்மாவோட இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது எனக்கு உண்மையான விஷயம். அது அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது அவங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஏதாவது எதிர்பார்த்துருப்போம், இல்லை வேறு யாராவது சொன்னதை சொல்லலாமான்னு இப்படி சொல்லி ஏதாவது யோசனை பண்ணி நின்றுட்டு இருந்தால் அவங்களே அதை கிளியர் பண்ணிடுவாங்க. முதல் வேலை ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட பார்த்துட்டு சொன்னாங்க, நான் வந்து இப்படி பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு 10 பேர் அப்புறம் அவங்களே சொன்னாங்க, நான் ஒரு 10 பேரை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு. மிச்ச பேருக்கெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நினச்சிருப்பாங்கல்ல சச்சுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி இதுவாக சொன்னேன். இல்லை நான் ஏன் தெரியுமா கூப்பிட முடியல, இந்த வீட்டு ஹால், ஏன்னா அவங்க அந்த வீடு கட்டின அந்த வேதா நிலையம் கட்டின வீடு வந்து எனக்கு ஒரு இன்ச்சும் தெரியும். ஏன்னா அப்போ ஷூட்டிங் முடிஞ்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றா சொல்லுவாங்க, வீட்டுக்கு போகிறீங்களா நீங்கள் அப்படின்வாங்க. ஆமாம்மா வீட்டுக்கு தான் போகிறேன், வேறு ஒன்றும் வேலை, நான் வீடு பார்க்க போகிறேன், நீங்களும் வரீங்களான்னு கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என் காரில் பின்னாடியே போவேன். அப்போ அம்மா இருப்பாங்க, சந்தியா அம்மா அங்கே இருப்பாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் முடிகிற ஸ்டேஜில் வந்து எல்லாமே இருக்கும். அப்போ உள்ளே எனக்கு அந்த ஹாலெல்லாம் தெரியும், டைனிங் ஹாலினுடைய அளவு எவ்வளோன்னு தெரியும், மிச்சம் தெரியும். அப்புறம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க. அப்புறம் இதனால் அங்கே என்ன சொன்னாங்க அன்றைக்கி, அதனால தான் நான் 10 பேரை கூப்பிட முடிஞ்சுது. நான் வெளியில் சரி ஹோட்டலில் வச்சு எல்லாரையும் ஹோஸ்ட் பண்ணி நம்ம சினிமாவில் என்னோட ஒர்க் பண்ணவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு பண்ணலான்னா எனக்கு ப்ரோட்டோக்கால், அதனால சில விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி செக்யூரிட்டி இந்த மாதிரி பண்ணணும், ஒரு ஈஸியாக நான் வந்து அங்கே உட்கார முடியாது. அதனால தான் வீட்டில் இந்த மாதிரி கூப்பிட்டேன்னு சொல்லி அன்றைக்கி வந்து 9 பேர், 9 பேரில் வந்து 8 பேர் நாங்கள் பொம்பளை, ஒரே ஒரு ஆள் யார் வெளியாள் அப்படின்னு பார்த்தாக்கா, பொம்பளை இல்லாத ஆள் யார், நான் ஒரு ஆணுன்னு பார்த்தாக்கா ஜோவை நாங்கள் ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருந்தா. இவங்க ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஜோவை நான் கலாட்டா பண்ணேன், பார்த்தீங்களா நல்லா மாட்டிக்கிட்டீங்களா, நாங்கள் 8 பேர் வந்து உட்காந்துருக்கோம், நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சமாளிக்காதீங்க, சச்சு கரெக்டாக தான் கேட்குறாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்ன்றது வந்து எல்லாத்துலேயுமே உண்டு. ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, சாரீஸில் மட்டும் இல்லை, வெளியில் பார்க்குறதுல வந்து மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, அதில் அவங்க தான் நம்பர் 1. நிச்சயமா. அதே மாதிரி அம்மா அவர்கள் வந்து பல்வேறு விதமான பெப்பி சாங்ஸ் எல்லாமும் பாடியிருக்காங்க. திரைக்கு முன்னால் பாடியிருக்காங்க, திரைக்கு பின்னால் அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய பாடல்கள் ஈஸ்வரி அம்மா அவர்கள் பாடியிருக்கீங்க. உங்களுக்கு அம்மாக்காக பாடின பெப்பி சாங்ஸில் ரொம்ப பிடிச்ச பாடல் என்ன? எங்களுக்கெல்லாம் கேட்டு கோடி உரிமை மேலும் எடுத்தோடனே ஞாபகம் வரும். உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்? எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தாமா. இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்கிறத விட ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. அந்த அம்மா ஆக்ட் பண்ணுறதுல ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். அடடா என்ன அழகு, அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப பொறுத்து. அந்த பாட்டு ஒரு டான்ஸ் மூமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக பண்ணாங்க. அது அவ்வளோ ஸ்டைலாக இவங்க பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ படம் நீ 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 கொஞ்சோடு பாடுற கட்டாயம். அடடா என்ன அழகு, அருகே வந்து பழகு, அடடா என்ன அழகு, அருகே வந்து பழகு, அனல் மேல் வைத்த மெழுகு அதுபோல் நீயும் உருகு, அனல் மேல் வைத்த மெழுகு மெழுகு அதுபோல் நீயும் உருகு, அன்பே என்று தழுவு செந்தே நள்ளி பருகு, அடடா என்ன அழகு, அருகே வந்து பழகு, ஜும் ஜுஜு ஜும் ஜுஜு ஜும் ஜும் ஜுஜு ஜும் ஜும் அடடா அழகு. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க. நிர்மலா அம்மா, பொதுவாக அம்மா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரோடையும் பேச மாட்டாங்க, புக்ஸே படிச்சுட்டு இருப்பாங்க. ஆமாம், அது ரொம்ப உண்மை, வெரி ட்ரூ. ஆனால் அது வந்து முதல் படத்தில் தான் அப்படி இருந்தாங்க. பின்னாளில் வந்து தெலுங்கு படத்தில் வந்து நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இவங்களும் வருவாங்க, எல் விஜயலட்சுமி. நாங்கள் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்போம் சாப்பிட்டதுக்கு அப்புறம். அப்போ வந்து ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அதாவது டான்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அதாவது 3 பீட்ஸு,
5 பீட்ஸு, தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க திமி அந்த மாதிரி. அது எப்படி விளையாடுறதுனாக்கா 1 2 3, இப்போ தக்கிட்டனாக்கா 3 பீட்ஸு, 1 2 சொல்லலாம், 3 வரப்போ பஸ் சொல்லணும். அதே மாதிரி 4 5 சொல்லிட்டு 6 வரைச்சே பஸ் சொல்லணும். அந்த மாதிரி விளையாடுவோம். அப்போ விளையாடுறச்சு ஒரு தடவை கூட அவங்க தோத்ததே கிடையாது. அது அந்த டான்ஸு அந்த தாளத்தில் அவ்வளோ ஷூராக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி கரெக்டாக பண்ண முடியும். அந்த மாதிரி விளையாடிருக்கோம். இதில் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் சேர்ந்து அவங்க படிக்கணும் அப்படின்னு நினச்சது. அப்புறம் அந்த காலேஜில் போய் அந்த ஒரு நாள் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து அவங்கள வந்து புக்கு கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி படிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க புக்கு கொண்டு வரல. அப்புறம் நோட்ஸ் எழுதுக்க சொன்னால் நோட்ஸும் கொண்டு வரல. ஏன்னா அவங்க வந்து அப்போ ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வெந்நீர் ஆடையில். அதனால் அவங்க சும்மா அந்த காலேஜில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு, சும்மா அவங்க போயிருந்திருக்காங்க. அவங்க வந்து புக்கும் கொண்டு வரல, நோட்ஸும் கொண்டு வரல, நோட்ஸ் எழுதுறதுக்கு நோட் புக்கும் கொண்டு வரலங்கிறதுக்காண்டி அவங்க ஏதோ திட்டியிருக்காங்க. அது அவங்க சொல்லி சிரிப்பாங்க. நான் வந்து அத்தனை வருஷம் சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படிக்கிறப்போ ஒரு நாள் கூட நான் திட்டு வாங்கினதில்ல, ஆனால் ஒரே ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு நான் திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அதெல்லாம் அதாவது அவங்க ஆரம்ப காலங்களில் ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தோம்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. அது அவங்க கூட பழகினவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அவங்க சுசிலாம்மா சொன்னாங்க, சச்சுக்கா சொன்னாங்க, அவங்க எல்லாம் சொல்ல மாதிரி பழகினவங்க அவங்கள மறக்கவே முடியாது. அப்புறம் இப்போ வந்து அவங்க இல்லையேங்கிறது வந்து ரொம்ப நினைக்க தோணுது. அதுவும் இப்போ வந்து ரீசெண்டாக அந்த சக்தின்னு ஒரு தொடர், அந்த தொடரில் வந்து பார்த்துட்டு, அதாவது அப்பேற்பட்ட ஒரு இரும்பு மனுஷி, ஒரு பெரிய அரசியல் தலைவி, அவங்கள பற்றி ஒரு தொடர் பேரை மாற்றி எடுத்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கையை தான் இவங்க தொடராக எடுக்கிறாங்கங்கிறப்போ கொஞ்சமாவது உண்மை சார்ந்த விஷயங்களை சொல்லியிருக்கணும். ஏன்னா இப்போ இந்த இளைய தலைமுறையினர் அதை பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க, அவங்க வீட்டில் அரிசி வாங்க கூட காசு இல்லாமல் தானே அவங்க நடிக்க வந்தாங்களான்னு. அது கேட்குறப்ப அப்படியே ரொம்ப ரத்தம்லாம் கொதிக்கிறது. ஏன்னா அவங்க முதல் படத்தில் நடிக்கிறச்சையே சொந்த வீடு இருந்தது, அவங்க அம்மா வீடு, அவங்க காரில் தான் வருவாங்க, நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்கள பற்றி இப்படியெல்லாம் எடுத்து இது விடுறாங்க. இது அம்மா இருந்து இதை பற்றி தெரிஞ்சிருந்தாலோ பார்த்துருந்தாலோ அவங்க உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்க. ஏன்னா தவறுன்னு ஒன்று தெரிஞ்சதுன்னா அவங்க விட மாட்டாங்க. அதை நினைக்கிறப்ப தான் அவங்க இல்லையேங்கிற ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு. நிச்சயமா அம்மா அவர்களை பற்றி இளம் தலைமுறையினர் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமா நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி அம்மா சச்சுமா, நீங்க வந்து அம்மா அவர்கள் கூட கிட்டத்தட்ட 20 படங்களுக்கு மேல ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அம்மாவும் நீங்களும் சேர்ந்து செய்த ஏதாவது குறும்புத்தனமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அவங்க ரொம்ப ஒரு குவைட்டாக ரசிப்பாங்க, பட் எதுவுமே ஆர்ப்பாட்டமாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அதில் ஆர்ப்பாட்டமாக பண்ணுற யாருன்னா நான் தான் இருக்கும். நான் தான் ஸ்டார்டிங் எல்லாத்துக்குமே முதல்மையாக. அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த நியூட்டோன் ஸ்டுடியோன்னு வந்து கீழ்ப்பாக்கில் இருக்குது. அது அந்த ஸ்டுடியோ தான் கொஞ்சம் தள்ளி இருக்கும், கோடம்பாக்கத்தை விட்டு தனியாக இருக்குது. அது அந்த காலத்துலேருந்து இருக்கிற ஸ்டுடியோ. நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். பொம்மலாட்டம் இதெல்லாம் நாங்கள் அங்கே தான் பண்ணோம். அந்த பொம்மலாட்டம் டைமில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஞாபகம் இருக்குது. காலையிலேருந்து இவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. எப்போவுமே அங்கே ஸ்டுடியோவிலேருந்து சாப்பிட மாட்டாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க எப்போவுமே. ஈவினிங் ஆனால் ஏதோ ஒரு டிஃபன் அந்த ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க, என்ன மாதிரி வேணுமோ. அது சம்டைம்ஸ் எங்களுக்கு பிடிக்காது, அதை பற்றி இது இல்லை. ஒரு நாள் அப்படி வேண்டான்னு சொல்லிட்டேன், ப்ரொடக்ஷன் டிஃபன் எனக்கு வேண்டான்ட்டு நானும் இவங்களும் உட்காந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து ஒரு 9 மணி வரைக்கும் போச்சு ஷூட்டிங். அப்போ வந்து நான் சொன்னேன், எப்படி உட்காந்துட்டு ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. ஏன்னா தாசப்பிரகாஷ் வேறு கிட்டக்க இருக்குது. எனக்கு எண்ணம் அதே தான், ஏன்னா அங்கே வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டே இருக்கு. இவங்க பார்த்து சிரிச்சாங்க, என்ன சச்சுமா உங்களுக்கு பசிக்குதா, சின்ன குழந்தை மாதிரி கேட்குறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சின்ன குழந்தையோ பெரிய குழந்தையோ வயறு ஒன்று தானே எல்லாருக்கும், ஸோ அதனால் பசிக்குதுன்னு. சரி அப்போ வாங்கிட்டு சொல்லட்டுமா உங்களுக்கு? நான் சொன்னேன், நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு மட்டும் நீங்கள் வாங்க சொல்கிறதா இருந்தால் நான் வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேனே. நான் டயட் ஆச்சு, எனக்கு என்ன டயட்டோ ஏதாவது நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கணும். அவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், கேக் ரொம்ப பிடிக்கும். எந்த ஹோட்டல் இருக்கும் நாங்கள், நான் கரெக்டாக சொல்லலம்மா தாசப்பிரகாஷ் இருக்குன்னு சிரிச்சாங்க. அப்படி பார்த்துட்டு சிரிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு கோபால்னு ஒரு மேக்கப் மேன், அவர் தான் சீஃப், எப்போ அம்மா கூடவே இருப்பார். கூப்பிட்டு, கோபால் இங்கே வாங்க, சச்சுமாக்கு வந்து என்ன உங்களுக்கு நல்ல பெரிய ஆகிட்டான், ஏதோ பரவாயில்ல இல்லை சொல்லுங்கள், உங்களுக்கு பசிக்கிறதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்ன வேணுன்ற ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க. அப்புறம் சரி மசால் தோசை, பாதாம் அல்வான்னு அவங்களுக்கும் பிடிக்கும் தெரியும் எனக்கு. சொன்ன உடனே சரி கொண்டு வாங்கன்னு சொல்லி உடனே அதில் கொஞ்சோண்டு பாதாம் அல்வா மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துட்டு. ஃபலூடா கூட அவங்களுக்கு இஷ்டமாச்சு. ஃபலூடா ஃபலூடா ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. ஐஸ்கிரீம் எல்லா வெரைட்டிஸும் டபுளாக தான் எடுப்பாங்க, சிங்கிளாக எடுக்க மாட்டாங்க. ஒரு தடவை வந்து சத்யா ஸ்டுடியோவில் குமரி கோட்டம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. எங்கள் வீடு இப்போ மயிலாப்பூர் தானே,
ஸோ எங்கள் பாட்டி வந்து ஈவினிங் வந்து எதாவது ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க. அப்போ போலி பண்ணாங்க ஒரு நாள். போலி பண்ணிவிட்டு அந்த பிரேக் வந்து எங்களுக்கு ஈவினிங் டீ பிரேக் வந்து 6 o'clock 6:30 தான் வரும். வந்தவுடனே நானும் இவங்களும் குமரி கூட்டத்தில் ஒரு சாங் நடந்தது. அண்ட பக்கரம்மா அண்ட பக்கர ஹை 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 அந்த சாங்கு. அப்போ என்ன பண்ணாங்க, எங்கள் பாட்டி வந்து சூடாக எடுத்துகிட்டு, ஏன்னா எங்கள் பாட்டி வந்து எனக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் எல்லாம் பண்ணுவாங்க, நல்ல நெய்யெல்லாம் விட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்தோடனே இவங்களும் நானும் உட்காந்துட்டு இருந்தேன். எங்கள் பாட்டி எடுத்து ஊட்டி விட்டாங்க. அப்படி பார்த்தேன். எங்கள் பாட்டி சொன்னாங்க, நீங்கள் சாப்பிட. ஐயோ இல்லைம்மா, நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். டயட்டில் ரொம்ப கான்ஷியஸ் அவங்க, ஒன்றும் அனாவசியமாக சாப்பிட மாட்டேன். பாட்டி சொன்னாங்க, என் பேத்தி இப்போ நீங்களும் அதே மாதிரி என் பேத்தி தான் சாப்பிடணும்னு சொல்லி ஒரே ஒரு பீஸ் எடுத்து வாயில் ஊட்டி விட்டாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து சிஎம்மான்னு அப்புறம் அவங்க ஒரு தடவை ஏதோ இதில் அங்கே ரூமில் போய் பார்க்க போனேன். அப்போ நான் கொஞ்சம் ரொம்ப ரிசர்வ்டாக இது பண்ணேன். ஏன்னா அவங்க ஒரு நல்ல இதில் இருக்காங்க, முந்தி மாதிரிலாம் ஈஸியாக அப்படி பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்தேன். என்னை பார்த்து இப்படி சிரிச்சுட்டு, சச்சுமா உங்கள் பாட்டி உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக வந்து போலி நெய்யெல்லாம் போட்டு ஊட்டி விட்டாங்கல்ல குமரி கோட்டம் படும்போதுன்னு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், அம்மா அதெல்லாம் மறக்கலையா அம்மா, நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அவனு எப்படி மறப்பேன் நான், எனக்கும் கொடுத்தாங்க. இப்பேற்பட்ட ஒரு ஆளுமை தமிழகத்துக்கு கிடைத்தது நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம்தான். நிச்சயமா இந்த அம்மாவோட பிறந்த தினமான இந்த நல்ல நாளில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களோட கருத்துக்கள், உங்களோட அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் எங்கள் ஹோல் டீம் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். இந்த 72வது பிறந்த நாள் விழாவில் கலந்துக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இந்த 72வது பிறந்தநாள் இன்னைக்கு உங்களோட பேசினது, அந்த பழைய நினைவுகள்லாம் எல்லாரோடையும் கலந்து பேசினதில் திருப்பியும் நான் அவங்களோடையே இருக்க மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு உணர்வை வந்து இந்த ஜெயா டிவி எங்களுக்கு உண்டாக்கிட்டாங்க. அதுக்காக நன்றி, ரொம்ப சந்தோஷம். வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம். அம்மா என்றால் அன்பு என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில பொன்மன செம்மலும் புரட்சி தலைவியும் இணைந்து நடித்த காவல்காரன் திரைப்படத்திலிருந்து நினைத்தேன் வந்தாய் என்ற பாடல் வெறுமனே பாட போறாரா? நிச்சயமா இல்ல, வயலினாலேயே இசைச்சு காட்ட போறார் கலைமாமணி டாக்டர் மணிபாரதி.
எஸ்என் பார்வதி அம்மாவை முதல்ல வரவேற்கிறோம். வணக்கம்மா. தன்னோட குட்டி வயதுல சுட்டி பெண்ணாய் திரைப்படங்கள்ல நடித்து அம்மா அவர்கள் விரும்பும் நடிகையர்கள்ல ஒருவரான திருமதி குட்டி பத்மினி அவர்களை வரவேற்கலாம். புரட்சி தலைவரோட குடும்ப வாரிசு, அது மட்டும் இல்ல பொன்மன தலைவியோட பேரன்புக்கு ரொம்ப பரிச்சயமான சுதா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் நடித்த பல்வேறு திரைப்படங்களை தயாரித்த தயாரிப்பாளர்களில் ஒருவரான திரு ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்களின் மருமகள் திருமதி ஜெயந்தி கண்ணப்பன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். பார்வதி அம்மா கிட்ட முதல்ல கேள்வி கேட்க போறேன். அம்மா அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? முதல்ல எப்ப அவங்கள சந்திச்சிங்க? அப்ப எப்படி இருந்தாங்க? அம்மான்னு சொல்லும் போது என் உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி, என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியாம அப்படி திகச்சு போயிட்டேன் ஒரு செகண்டு. அம்மானாவே என்னங்க, அதுலேயே எல்லாமே அடக்கம் இருக்குங்க. அன்பு, பாசம், கருணை. அந்த அம்மாங்கிற நம்ம சொல்லும் போதே அவங்க நம்மளை குழந்தை மாதிரி நம்மளை அரவணைச்சி நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க அந்த அம்மா. அவங்கள நான் நிறைய படங்கள் அவங்களோட பண்ணல, கொஞ்சம் தான் பண்ணேன். ஆனால் அவங்க அம்மாவுக்கு அம்மாவாக நான் அவங்களுக்கு அம்மாவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் சூரியகாந்தி படத்தில். அப்போது ஷூட்டிங்கு முக்தா ஃபிலிம்ஸ் தான், அவங்க தான் எடுத்தாங்க. அப்போது நான் நியூட்டன் ஸ்டுடியோவில் அங்கே தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. அப்போது நான் மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் முதல் படம் கலட்டா கல்யாணம். ஆனால் அவங்களோட எனக்கு சேர்ந்து ஆக்ட் பண்ணுற சந்தர்ப்பம் அதில் கிடைக்கல. கணேசன், சிவாஜி அண்ணன் அவங்களோட தான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் அந்த படம் தான் எனக்கு முதல் படம். அது அம்மாவுடைய படம் தான் அது. அப்போ அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்போ எங்களுக்குள்ளே எந்த இதுவும் இருக்காது. இப்படியே பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பாங்க. நானும் உட்காந்துருப்பேன். ஒரு 2-3 நாள் அவங்க எப்போவுமே எல்லோரும் சொன்ன சைலண்டாக தான் இருப்பாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு, அப்படி தான் இருப்பாங்க. நானும் சரி அவங்க ரிசர்வ் டைப் போல இருக்குது, பேச சின்ன பிள்ளை தான், என்னை விட சின்னவங்க தான் அவங்க. அதனால் சரி ரிசர்வ்டாக இருப்பாங்க. அதனால் நம்மளும் ரொம்ப சரி பேசுகிறான் இல்லைன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தோம். அப்போ சாவித்திரிமா எல்லாமே இருந்தாங்க அதில். அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ நேரம் தான் சும்மாவே உட்காந்துருக்கிறது. சரி ஏதோ ஒரு 2 வார்த்தை பேசுவோம். முதல் நாள் இது நடந்தது. முதல் நாள் என்னப்பா சௌக்கியமாக இருக்கீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவங்க டக்குன்னு திரும்பி நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அந்த பாசம் பாருங்க, அப்போவே அவங்க அம்மாங்கிற அந்த பாசத்தை அங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேம்மா. சரி. அப்புறம் கொஞ்சம் நேரம் கேப் ஆச்சு. அப்புறம் அம்மா வரலையா, அக்கா வரலையான்னு கேட்டேன். அம்மா வரலையாம்மா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் வெளியே வேலையாக போயிருக்காங்க, மத்தியானம் வந்துடுவாங்க அப்படின்னு. அப்புறம் ஏதோ கொஞ்சம் பேசணும். அப்புறம் திருப்பி அந்த புக்கு, அவங்களுக்கு அந்த புக்ஸில் தாங்க அவங்களுக்கு அந்த உயிர் நாடி எல்லாமே. அது என்ன புக்காக இருந்தாலும் சரி நல்லா கரைச்சி குடிச்சிட்டாங்க. அதனுடைய அனுபவங்கள் தான் அவங்களுக்கு வருங்காலத்தில் இவ்வளோ பெரிய பேரையும் புகழையும் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது இல்லையா? அது அவங்களோட நான் நடித்தது எனக்கு பெருமையாக, அது என்ன எனக்கு கிடைச்ச பாக்கியம் அது. அதே மாதிரி குட்டி பத்மினி அம்மா, நீங்க சொல்லுங்க. நீங்க சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து ரொம்ப வருஷமா இருக்கீங்க. அம்மா அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த அனுபவம் அப்படின்றது ஒரு ஜாஸ்தியான அனுபவமா இருக்கும். கண்டிப்பா. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே என் செல்ல அம்முக்கா தான். ஏன்னா என்னுடைய வீடும் அவங்க நீலகண்ட மேத்தா ஸ்ட்ரீட்டில் எங்கள் வீடு இருந்தது. அது பக்கத்தில் தான் அவங்க வீடு இருந்தது. அண்டு என்னுடைய ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு 2வது படம். பட் நான் ஏற்கனவே சினிமாவில் நிறைய ஆக்ட் பண்ணிட்டேன். தமிழில் மோட்டார் சுந்தரம் பிள்ளை, அதான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண ஒரு படம். அது ஹிந்தியில் அப்புறம் கிரகஸ்தீனும் வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நினைவெல்லாம் நல்லா தெரிய வருது. அந்த மாதிரி இவங்க ஆர்டிஸ்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா எங்கள் அம்மாவும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். அதனால் சந்தியாம்மா அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நல்ல தங்க பதுமை அப்படின்னா அவங்க தான். பலன்னு இருப்பாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. அப்போல்லாம் சின்ன வயசில் எங்களுக்கெல்லாம் சினிமா பட கதையை சொல்ல மாட்டாங்க. நான் போய் அவங்ககிட்ட தான் கதை கேட்பேன். அக்கா என்னக்கா கதை, அக்கா என்னக்கா இந்த படத்தில் என்னக்கா வேஷம், எனக்கு என்னக்கா வேஷம், அவருக்கு என்னக்கா வேஷம், பொறுமையாக தொணன்னுவேன். அவ்வளோ தொணப்புக்கும் பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. அப்புறம் என் லக்கு நினைக்கிறேன் அப்படியே தொடர்ந்து 17 படம் அவங்களோட ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் நிறைய படம் அவங்களோட ஆக்ட் பண்ணேன். அதில் ரொம்ப நாங்கள் க்ளோஸ் ஆனது ஆந்திராவில் தான். நைட்டில் மொட்டை மாடியில் சாரதி ஸ்டுடியோவில் எல்லாருக்கும் வெளியில் கட்டில் போட்டுருவாங்க.
ரேலங்கி, கிரிஜா, அப்போ நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. எல்லாருமே மொட்டை மாடியில் வந்து ஒரு கூட கிரேப்ஸ் வச்சுருவாங்க. கிரேப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பல கதைகள் நான் கேட்பேன். ஏன்னா நான் ஸ்கூலுக்கே போகாததுனால இந்த நட்சத்திரம் எப்படி வந்ததுன்னு கேட்பேன், ஏன் நிலா பாதியாக இருக்குதுன்னு கேட்பேன், இன்னொரு நாள் வந்து ஏன் சூரியன் டெய்லி வருதுன்னு கேட்பேன். ரொம்ப ரொம்ப பொறுமையாக எனக்கு வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து வி பிகேம் ஸோ க்ளோஸ் தட் சஃபேர் தேட்டர் வந்தபோது அதில் படம் வந்து நாங்கள் 2 பேரும் நிறைய படம் சேர்ந்து பார்த்துருக்கீங்க. நிறைய படம் பார்த்துருக்கோம். அப்போ வந்து அக்கா ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க. ஸோ பர்தா போட்டுக்குவாங்க. பர்தா போட்டுட்டு போவோம். நான் தான் போய் அந்த இன்டர்வல் டைமில் சாக்லேட், பாப்கார்ன் எல்லாம் வந்து வாங்கிட்டு வர்றது. ஸோ ஒரு டியர் ஃப்ரெண்டாக இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு நகை போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்போ. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து 5 குழந்தைங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் டைட்டான ஒரு சூழ்நிலை. ஸோ அக்கா கையில் பெரிய பெரிய அந்த டைமில் வந்து ரிங்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்க படத்தில். அவங்க ஜுவல்லரியே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போல்லாம் ட்ரெஸ் டிசைனிங்னு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் எல்லாம் அவங்களே தான் அவங்களுடைய ஒவ்வொரு காஸ்டியூமும் அவங்க தான் டிசைன் பண்ணிக்குவாங்க. அவங்களே வந்து செலக்ட் பண்ணி அவங்களே பண்ணுவாங்க. அப்போ அந்த மோதிரம் எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சோன்னு எனக்கு கொடுத்துருவாங்க. அதை போட்டுக்கிட்டு நான் அந்த வாகினி விஜயால வந்து சிரிப்பேன். சரோஜ தேவிகா, பத்மினிகா எல்லாருமே அந்த லைன்ல இருப்பாங்க இல்லையா, அம்முக்கா கொடுத்தது, அம்முக்கா கொடுத்தது, இப்படியே சுற்றி வருவேன். நிச்சயமா மேம், இந்த அனுபவங்கள்லாம் கேட்கும்போது எங்களுக்கே ஒரு விதமா ஒரு என்துவாவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நான் என் வாழ்க்கையில பல சம்பவங்கள்ல அறிந்தோ அறியாமலோ அவங்க ரோல் மாடலா இருந்திருக்காங்க. ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். பட் லெட் அதர்ஸ் ஆல்சோ. நீங்கள் சொல்லுங்கள் சுதா மேடம். டாக்டர் ஜெயலலிதா மேடம் லைக் ஷி கேம் லைக் அவங்க வந்து 2008 தோட்டத்துக்கு வந்தாங்க. எம்ஜிஆர் சேச்சாவோட பிறந்த நாளுக்கு வந்தாங்க. வந்தபோது ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்த உடனே லைக் இட் வாஸ் ஹர் ஸ்கின் டெக்ஸ்சர் அண்ட் டு பி ஸோ க்ளோஸ் வித் ஹர். அப்படியே கையில் அவங்க ஃபேஸ்லலாம் வெண்ணெய் தடவுன மாதிரி அவ்வளோ வழுவழுன்னு. ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் ஆன் ஹர் பியூட்டி அண்ட் தென் ஷி வாஸ் ஸோ ஹம்பிள். அண்ட் அவங்க வந்து மீடியா எல்லாருமே வந்து பேட்டி எடுத்தபோது அவங்க சொன்னாங்க இது எங்கள் குடும்பம் அப்படின்னாங்க. அண்ட் அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் எங்களெல்லாம் அவங்க குடும்பமாக தான் பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய 2வது பையன் கல்யாணத்துக்கு, ராமச்சந்திரன் அவனோட கல்யாணத்துக்கு வந்து அவங்கள போய் இன்வைட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு ஃபிக்ஸ் அன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் லெட்டரு கொடுத்த உடனே அவங்க நெக்ஸ்ட் டேவே கூப்பிட்டு நான் வந்து ஏன் என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க, என்னை ரிசப்ஷன் கூப்பிடுறீங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா திருவண்ணாமலையில் கல்யாணம், ஸோ தேல் பி உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும், நிறைய கூட்டம் எல்லாம் வரும், ஸோ லீமெரிடியனில் வந்து ரிசப்ஷன், அதனால் இட் வில் பி கன்வீனியன்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மாலை எடுத்து கொடுத்து அண்ட் ஒரு பெரிய குத்துவிளக்கு, ஒரு ஜோடி குத்துவிளக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் ப்ரெசென்ட் பண்ணி நான் அம்மாவாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நிகழ்வும் வந்து மறக்கவே முடியாது. அவங்க படித்த அதே ஸ்கூலில் நானும் படித்தேன், சர்ச் பார்க் சேக்ரெட் ஹார்ட். மேபி அவங்க படித்ததுனாலையோ என்னமோ எங்களை சேச்சாவும் லைக் எம்ஜிஆர் அவர்களும் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் ஜானகி அம்மாவும் எங்களை அங்கே சேர்த்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஷீ கேம் ஃபர்ஸ்ட் இன் நாட் ஓன்லி இன் அகாடமிக்ஸ் ஆல்சோ இன் ஸ்போர்ட்ஸ். ஷி வாஸ் அ வெரி குட் அத்லெட். ஸோ 2 ஷீல்டுமே சர்ச் பார்க்கில் இன்னும் கூட இருக்குது. அவங்க வந்து எனக்கு என்னோடய லைஃப்பில் சில ட்ராஜடி நடந்தது. ஸோ நான் வந்து துவண்டு போகாமல் அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சு தான் நான் இப்போ இவ்வளோ தைரியமாகவும் இவ்வளோ நல்லாவும் நான் இருக்கேன்னா லைக் ஹவு ஷீ குட் ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ். நிஜமாவே டாக்டர் ஜெயலலிதா அம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் டு லிவ் இன் திஸ் சொசைட்டி அண்ட் ஃபேஸ் த சொசைட்டி. அந்த கேரிங்கும் ஒரு லீடர்ஷிப்பும் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய மிக ஒரு பிரம்மாண்டமான சக்தியாக தான் மேடம் இருந்தாங்க. நிச்சயமா. அதே மாதிரி ஜெயந்தி மேம், நீங்க சொன்னுங்க, நீங்க ஒரு கலை குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, தயாரிப்பாளருடைய மருமகள், ஒரு பக்கம் கண்ணதாசன் அவர்களுடைய ரிலேட்டிவ். நீங்க எப்போ வந்து அம்மா அவர்களை வந்து சந்தித்தீங்க? உங்களுடைய முதல் அனுபவம், அம்மாவுடனான அனுபவம் எப்படி இருந்தது? 1950 ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய பட கம்பெனி. ஸோ அதில் வந்து சந்தியா அம்மா வந்து நடிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் என்னுடைய மாமனார் வந்து கந்தன் கருணை என்ற ஒரு திரைப்படம் 1969 அவர் பெரிய முருக பக்தர். ஸோ முருகனுடைய புராணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து அவர் ஆரம்பித்து நடிக்கும்போது யார் வந்து வள்ளியாக வந்து நடிக்கணும்னு சொல்லும்போது அம்மா அவர்களை தான் குறிப்பிட்டு வள்ளியாக கந்தன் கருணையில் வந்து நடிக்க வச்சார்.
இப்போ வந்து அதில் வந்துட்டு அம்மாவுக்கும் எவ்வளவோ படத்தில் நடிச்சிருந்தா கூட அம்மா என்னிடம் சில நேரங்களில் சொல்லும் பொழுது, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்மா வந்து எப்படி ஒரு தெய்வ வழிபாடு, அதில் வந்து நிறைய இது கவனம் செலுத்துறது, தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து நான் வள்ளியாக நடித்தேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க என்கிட்ட சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. சாரதா ஸ்டுடியோவில் கந்தன்கரணை ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, ஓகேங்களா. நான் இப்போ பக்கத்து செட்டில் நான் வந்து கன்னட படம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சிவாஜி அங்கிள் வந்துட்டாங்க. இவங்க கொஞ்சம் ரெடியாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. உடனே அவர் வந்து ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாரு, இந்த ஹீரோயின்ஸ்னாலே இப்படி தான், அதுக்கு தான் பணக்கார வீட்டு பொண்ணுங்களெல்லாம் போடக்கூடாதுங்கிறது, டைமுக்கு வரமாட்டாளுங்க ஷூட்டிங்க்கு அப்படின்னு. சும்மா இருக்க வேண்டியதான், நான் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன். நான் போய் அம்முக்கா இந்த மாதிரி மாமா உங்களை பற்றி சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரிக்கா பணக்கார வீட்டு பொண்ணுங்கள்லாம் இருந்தால் ஷூட்டிங் டைமுக்கு வரமாட்டாங்களாம் அப்படின்னு. அப்படியா சொன்னார் அப்படின்னு அவங்க போனேன், அவர்கிட்ட கேட்டாங்க. நேராக போய் டிட் யூ சே, அவங்க எப்போவுமே வந்து இங்கிலீஷ் ரொம்ப அழகாக பேசுவாங்க, டிட் யூ சே கம்மிங் லேட் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பிகாஸ் நீங்கள் வந்து காத்தால கொஞ்சம் சீக்கிரம் வரணும். சரி சேலஞ்ச், நாளைக்கு யாருக்கு காத்தால ஃபஸ்ட்டு வரலாம் பார்க்கலாம். சிவாஜி உடனே அப்படி சிரிச்சார். நாளைக்கு நான் எப்போவுமே என் வண்டி 6:55 வந்துடும், பார்க்கலாம் சார், நாளைக்கு நான் யார் ஃபஸ்ட்டு ரெடியாரா பார்க்கலாம். 100 ரூபா பெட்டு 2 பேருக்கும். இங்கே எல்லாருக்கும் பரபரப்பு, இந்த டிவியில் இருக்கிற எல்லாம் பரபரப்புலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5:30க்கே மேக்கப் ரெடியாக வந்துட்டாங்க. சிவாஜி அங்கிள் அன்றைக்கி 10 நிமிஷம் லேட்டு. ஸோ ஒரு பெரிய ஐஸ்கிரீம் 100 ரூபா கொடுத்து எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி அன்றைக்கி எல்லாரும் சாப்பிட்டோம். ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, அம்மா அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர்ற ஒரே ஒரு குணம், எடுத்தோடனே ஞாபகம் வர்ற ஒரு குணம், ஷார்ட்டாக சொல்லுங்க. அம்மாவுடைய கருணை உள்ளம். நிச்சயமா அவர்கள் வந்து கருணை உள்ளம் அம்மா அப்படின்னா ஞாபகம் வரும்னு சொன்னாங்க. உங்களுக்கு சொல்லுங்கம்மா, அம்மா அப்படின்னா எந்த குணம் அவங்களுடைய குணம் உங்களுக்கு ஞாபகம் வரும்? அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். அம்மா அப்படின்னாலே என்ன குணம் உங்களுக்கு ஞாபகம் வரும்? அம்மா அப்படின்னா எப்போவுமே ஷி இஸ் ஸோ நாலேஜபிள். அண்ட் எங்கள் அம்மா ஜானகி அம்மா மாதிரியே அவங்களும் வந்து ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் ஆன் டாக்டர் ஜெயலலிதா அம்மா ஃபார் ஹர் பைலிங்குவல் லாங்குவேஜ் ஸ்கில். அவங்க யாரை பார்த்தாலும் அவங்க என்ன மொழியில் பேசுகிறாங்களோ அந்த மொழியில் அவங்க திருப்பி பேசுவாங்க. ஜெயந்திமா நீங்கள் சொல்லுங்க, அம்மா அவர்கள்கிட்ட நீங்கள் வியந்த ஒரு குணம். அதாவது அம்மானா அன்பு. அதாவது என்ன சொல்கிறது, அந்த அன்புக்குள்ளே எல்லாமே அடங்கி வந்துடுது. நம்ம வந்து லேட்டர் பீரியடில் அம்மாவை தலைமை இடத்துல வச்சு பார்த்தோம். ஆனால் எங்கள் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷனில் நாங்கள் ஒரு கதாபாத்திரம் கொடுத்து அம்மாவை வந்து மகாராணியாக பார்த்தோம். அதாவது ராணி மங்கம்மாவா கெஸ்டா சினிமா பைத்தியத்தில் அவங்க அம்மா வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து நடிச்சுட்டு போனாங்க. நான் ஒரு தடவை சந்திக்கும் போது அந்த ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட், அம்மா வந்து அப்படி வாள் வச்சுட்டு நிற்பாங்க, அந்த மங்கம்மாவா அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்கும்போது ஐயோ ஷி வாஸ் ரியலி வெரி த்ரில்டு. அதை பார்த்துட்டு அந்த அப்படியே அந்த அந்த என்ன சொல்லுவீங்க, அதானே அம்மா தானே அழகு, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் லேடியை நான் பார்த்ததே இல்லை. நிச்சயமா அம்மா அப்படிங்கும்பொழுதே அம்மாவை பற்றி பேசுறதுக்கு நிச்சயமா ஒரு நாள் கொடுத்தாலும் போராது, ஒரு வாரம் கொடுத்தாலும் போராது, பேசிக்கொண்டே போகலாம். நிச்சயமா இந்த அம்மாவினுடைய 72வது பிறந்த நாளான இன்று அம்மாவினுடைய நினைவலைகளை திரை உலக பிரபலங்கள் நீங்கள் எல்லாரும் இந்த அம்மா என்றால் அன்பு நிகழ்ச்சிக்காக வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அம்மா என்றால் அன்பு இந்த நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா கேட்க போற பாடல் காலத்தால அழிக்க முடியாத ஒரு காவிய பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அடிமை பெண். நம்மளுடைய புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரும் அவர்களும் இணைந்து நடித்த இந்த பாடலை பாடுவதற்காக சிவகுமார், முதலாவதாக அம்மா அவங்களோட பொற்கரங்களால் விருது பெற்ற, அது மட்டும் இல்லை நாற்பாவையும் தன்னோட திரை இசை பாடல் மூலமா சொற்பாக்கி ஒரு கவிச்சிற்பியா இங்க அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பிறைசூடன் அவர்களை வரவேற்கிறோம். மூத்த பத்திரிகையாளர், மூத்த வேளாண் பட்டதாரி திரு தராசு ஷியாம் அவர்களை வரவேற்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களோட படங்களுக்கு கதை, வசனம், இயக்கம் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை செய்து நெடுங்காலமா அம்மாவோட திரைப்பட துறையில
உறுதுணையாக இருந்த மதிப்பிற்குரிய ஏஎஸ் பிரகாசம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். பொதுவாகவே புரட்சி தலைவி அம்மா அவர்களோட திரைப்படங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் பெற்றது ஆடை வடிவமைப்பு. திரைத்துறையினர் மட்டுமல்லாது பல்வேறு பேர்களையும் பல்வேறு தரப்பினரையும் பேச வைக்கும் ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆடை வடிவமைப்பு. அந்த வகையில பொன்மன செல்வியோட ஆடைகளை வடிவமைத்து கொடுத்த காஸ்டியூம் டிசைனர் கலைமாமணி காசி அவர்களை வரவேற்கிறோம். முதலாவதாக பிறைசூடன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அம்மா அப்படின்னு சொன்னாலே என்ன கவிதை வரிகள் சார் ஞாபகம் வரும்? பொட்டு தங்கமே அணியாத கட்டி தங்கமே அம்மா என்று நானே அவர்களை பற்றி எழுதியிருக்கேன். திருப்பி அவர்களை நான் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் பொழுது நான் தான் பொட்டு தங்கம் போட்டிருக்கேனே அப்போ அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா சில பேரை பார்த்தால் பேச தோணாது. இப்போ கோயிலுக்கு முன்னாடி போகிறோம்னு வச்சுக்கோங்க, நிறைய வேண்டுதல்களோடு போவோம். சன்னதிக்கு முன்னாடி போய் நின்னா எல்லாம் மறந்து போயிடும். அப்படி அவர்களை சந்தித்தோன்னே அவர்கள் கேட்ட கேள்வி, பொட்டு தங்கமே அணியாத கட்டி தங்கமே அம்மான்னு சொல்லியிருக்கீங்களே, நான் தான் பொட்டு தங்கம் அணியிறேனே. நாங்கள் பொட்டு தங்கமே அணியும் கட்டி தங்கமே அம்மான்னு சொன்னேன். சிரிச்சிட்டாங்க அவங்க. அவருடைய நினைவாற்றல். அன்பு கட்டளைங்கிற ஒரு படத்தினுடைய 100வது நாள் அப்போ அவங்க அரசியலில் வந்து கொண்டு இருக்கிறார்கள். கொள்கை பரப்பு அந்த பதவியில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதை அன்றைய அமரன் அவர்கள் தொகுத்து வழங்கினார். ஏதோ ஒரு காரணத்தினால அவர் பாதியில் அதை விட்டு அதை போயிட்டார். வாகினியில் அந்த விழா நடக்குது. நான் ஒரு கவிஞனுங்கிற முறையில் நான் விருது வாங்குவதற்காக சென்றவனே என்னை கூப்பிட்டு இந்த அவசர மாப்பிள்ளை மாதிரி மேடையில் ஏற்றிட்டாங்க. நான் மேடையில் ஏறி என்ன பண்ணுறது, இந்த அம்மாவை பார்த்தா இந்த பக்கம் ஒரு 1000 சூரியன் போட்டு லைட்டு போட்ட மாதிரி பரவலன்னு இருக்காங்க. பேசுறது தெரியாதா, தட்டு மாதிரி. அப்புறம் ஒரு கவிஞனுங்கிற ஒரு உள்ளார ஒரு ஆணவம் இருக்கும்ல, நம்ம சாதிக்கணும்னு. அப்போ நான் அங்கே அந்த மேடையில் கம்பீரமாக முழங்கி, புரட்சி தலைவி அம்மா அவர்களே, தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமே அப்படிலாம் பேசிட்டேன். அதை அவர்கள் கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெரியும். அப்படி அவர்களுக்கு நினைவு ஆற்றல் வியக்கத்தக்கக்கூடிய நினைவாற்றல். ஷியாம் சார், நீங்க சொல்லுங்க. அம்மா அவர்களுக்கு தராசு பத்திரிகையின் மேலும் உங்கள் மேலும் ஒரு மிகுந்த ஒரு அபிமானமும் ஒரு அன்பும் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்க அம்மாவிடம் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்ன? அவரது எழுத்தாற்றல் தான். அதாவது பொதுவாக எழுத்தாளர்களுக்கு அல்லது கவிஞர்களுக்கு எப்போதுமே எழுத்தின் மீது காதல் கொண்டவர்களை பிடிக்கும், வாசிப்பின் மீது நேசம் கொண்டவர்களை பிடிக்கும். ஆக ஐ எம் எ ரீடர். என்னையை விட மிகச்சிறந்த ஒரு ரீடரை பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவேன். அம்மா இயற்கை எழுதிய பிறகு மாலை மலர் பத்திரிகையில் அவங்களோட அந்த ரீடிங் ஹேபிட்டை பற்றி எழுதணும்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அம்மாவை அரசியல்வாதியாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அரசியலில் அவங்களோட இருந்து நிறைய தலைவர்கள் பணியாற்றியிருப்பாங்க. ஆனால் அவர்களோடு இருந்து ஒரு எழுத்தாளனாக அல்லது ஒரு வாசிப்பை நேசிப்பவனாக இருந்தவர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அம்மா அவர்களோட லைப்ரரி, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், போயஸ் கார்டனில் கிட்டத்தட்ட 10,000 புத்தகம் இருக்கும். சில லெதர் பவுண்ட் வால்யூம் அந்த காலகட்டத்தில் 1000 ரூபாய் 1500 ரூபாய். அதாவது அவங்க வாங்கினது 66, 67. இப்போ பிரைவேட் லைஃப் ஆஃப் சேர்மன் மாவோ அப்படின்னு ஒரு புத்தகம். செஞ்சீனத்தில் மாவோ எப்படி வாழ்ந்தார், அவர் சில தவறுகளை எதனால் செய்தார், அந்த தவறுகள் செஞ்சீனத்தை எப்படி பாதித்தன, இதுதான் இந்த நூலோட மைய கருத்து. அப்போலோவில் அம்மாவை அட்மிட் பண்ணப்ப டாக்டர் நரசிம்மன் இப்போவும் அங்கே தான் இருக்காங்க. அவர் அந்த செயற்கை சுவாச நிபுணர். அவர்கிட்ட இவங்க கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அவர் இல்லைங்கம்மா, நான் ஒரு புத்தக புழு அப்படின்றீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக நம்ம டாக்டரும் நம்மளை மாதிரி புத்தக புழுவாக இருக்காருன்னா ஒரு கேள்வி அடுத்தாப்புல, நீங்கள் பிரைவேட் லைஃப் ஆஃப் சேர்மன் மாவோ படிச்சிருக்கீங்களான்னு. இந்த புத்தக புழு கொஞ்சம் சுருங்கிருச்சு, படிக்கல. உடனே உதவியாளரை கூப்பிட்டு நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி டாக்டருக்கு கொடுத்துருங்கன்ட்டாங்க. அதாவது செயற்கை சுவாசம் ரொம்ப வலி நிறைந்த ஒரு சிகிச்சை. அந்த சிகிச்சையில் இருக்கிற ஒரு நோயாளி அவ்வளோ வலி வேதனையை பொறுத்துக்கிட்டு தான் படித்த ஒரு நல்ல புத்தகத்தை தனது மருத்துவர் படிக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லிட்டு ஒரு 5-6 நாள் கழிச்சு அவங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் திரும்பும்போது கரெக்டாக அந்த உதவியாளரை கூப்பிட்டு வாங்கி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பார்க்கும்போது அந்த டாக்டர் நரசிம்மன் டேபிளில் அந்த புத்தகம் இருக்கு, ஆனால் அந்த பேஷண்ட் தான் இல்லை. சார், நீங்கள் உங்ககிட்ட ரொம்ப பேசி ஆகணும். நீங்கள் அம்மாவோட பர்சனல் காஸ்டியூம் டிசைனராக இருந்திருக்கீங்க, அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கீங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன, பிடிச்ச ட்ரெஸ் என்ன, அம்மாவை பார்த்து நீங்கள் வியந்த விஷயங்கள்?
அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஆரஞ்சு கலரு. எல்லா படத்துலையும் ஆரஞ்சு கலர் தான் போடுவாங்க. ஆரஞ்சு எல்லா கதையை கேட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் அவங்க தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. செட்டுக்கு போகும்போது தான் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு அங்கே உள்ள டைரக்டருக்கே தெரியும். அந்த அளவுக்கு கதையில் இன்வால்வ் ஆகி எங்கள் காஸ்டியூமர் சீப்பு வந்து சீனிவாசன் சொல்லி அவர்கிட்ட அசண்டாக தான் நான் இருந்தேன். அப்போ நான் சின்ன பையன். என்னால் வந்து ட்ரெஸ்ஸு அயன் பண்ணி கொடுக்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே கடவுளை உள்ளே அயன் பண்ணி வச்சுட்டு வெளியில் கடவுளை வேண்டிட்டு நிற்கணும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு 100% கரெக்டாக இருக்கணும். அவங்கள்ட்ட பர்ஃபெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கூட இது பண்ணக்கூடாது. கண்ணை அசைவில் கூப்பிடக்கூட மாட்டேன். இப்படின்னா அம்மானு போகணும். அந்த அளவு இருந்தால் தான் கூட இருக்க முடியும். அந்த அளவுக்கு நான் வந்து அவங்கள்ட்ட இருந்தேன். என்னை ரொம்ப பிடிக்கும். நான் சின்சியாரிட்டி பிடிக்கும். காசிங்கிறது வந்து 2 எழுத்து. காங்கும்போது அம்மானு கற்றுவேன். கூட இருக்க கேட்ரஸர் அவங்க எல்லாருமே காசிங்கிறத 1 எழுத்து 2 எழுத்தா காங்கும்போதே அம்மானு கத்துறியா அப்படின்னுலாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ரொம்ப சின்சியாரிட்டியாக அம்மாட்ட இருப்பேன். அவங்க என்னை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால பிடிக்கும். கிட்டத்தட்ட எத்தனை படங்கள் வந்து அம்மா கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணி? அம்மா கூட வந்து ஒரு 10-15 படம் பட்டிக்காடா பட்டணமால இருந்து அப்போலேருந்து பண்ணேன். ஒரு பாதி படத்துக்கு மேலே ஒரு 20 அந்த காலகட்டத்தில் ஒரு 10 காஸ்டியூமர் தான் பெரிய ஆள் இருந்தாங்க. சாதாரண ஆள் வந்து காஸ்டியூமர் சீப்பாக ஆகவே முடியாது அந்த காலகட்டம். அப்படி இருக்க காலகட்டத்தில் என்னை வந்து என்னுடைய 21 வயசில் என்னை வந்து எங்கள் பாஸுக்கு சூழ்நிலை அவர் வேலையை விட்ட காலகட்டத்தில் அந்த வேலையை என்னை தைக்க சொன்னாங்க. நான் அது அன்பே தேடின்னு ஒரு படம் வந்து அம்மா நடித்தாங்க. அதில் ஒரு புது காஸ்டியூம் ஒருத்தர் வச்சாங்க பெரியால். எங்கள் சீப்புக்கு அப்புறம் அவர் தைச்ச ட்ரெஸ்ஸு செட் ஆகலை. ட்ரெஸ்ஸு நல்லா டென்ஷன் ஆயிடுவாங்க. கரெக்டாக இல்லைன்னா போட மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் முதலாளிட்ட இருந்ததுனால அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டாந்து நான் எல்லாத்தையும் நைட்டு அங்கே பக்கத்து ரூம்லேயே அம்மா வந்து எனக்கு மிஷின்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு அங்கேயே எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி 3 ட்ரெஸ்ஸையும் போட்டேன். அன்பை தேடி ஒரு படத்தில் சாங்கில் வரும். போட்ட உடனே காலில் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. போன அம்மா சண்டை சைஸ் ஊட்டி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த உடனே அந்த காஸ்டியூமர் எடுத்துட்டு இன்னும் 4 நீ தைப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6-7 படம் நான் பர்சனலாக ஒர்க் பண்ணேன். நீங்கள் ஒரு நடிகையாக இருந்து பார்த்துருக்கீங்க அம்மாவை, ரொம்ப கிட்டக்க பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகியும் நீங்கள் வந்து அம்மா அவர்களை வந்து பார்க்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க. சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி தருணத்தில் அம்மா கிட்ட வந்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம்ப்பா, அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து மனசுள்ள அப்படியே மனசார நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நிறையவே இருக்கு. அவங்க வந்து எதையுமே மறக்க மாட்டாங்க. ரொம்ப ஞாபகசக்தி அதிகம். ஹெல்ப் பண்ணுறது கூட சரி, நம்ம நினைக்கிறது நம்ம இதுக்கு கேட்கலான்னு போனால் அவங்க செஞ்சுருவாங்க. கரெக்டாக இருந்து அவங்க வேலை சின்சியாரிட்டியாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அம்மா என்றால் அன்பு. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில ஆடல் பாடல் நடனத்துக்கு பஞ்சமில்லை. அதே மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேர் அம்மா அவர்களுடனான நினைவுகளை நம்மளோட ரொம்பவே அழகா பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மாவுக்காகவே ஒரு சிறப்பு பாடல், அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா என்ற பாடல். அம்மா வாழ்க வாழ்க, வசந்தமே நீ வாழ்க, அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா, எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா, புரட்சி தலைவி அம்மா, அன்பெனும் ஜீவனதி எங்கள் அம்மா அம்மா, 1000 காலம் வாழ்க எங்கள் அம்மா அம்மா, அன்பெனும் ஜீவனதி எங்கள் அம்மா அம்மா, 1000 காலம் வாழ்க எங்கள் அம்மா அம்மா. சித்திரை மாதர் பௌர்ணமி திங்கள் போல நீ வாழ்க வாழ்க, செந்தமிழ்நாடு வந்தனை செய்து வாழ்த்தவே வாழ்க வாழ்க. அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா, எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா, புரட்சி தலைவி அம்மா. வீரமே கருணை ஈரமே தர்ம வெற்றியே வாழ்க வாழ்க, ஞானமே தமிழர் மானமே புகழின் மானமே வாழ்க வாழ்க.
வீரமே கருணை ஈரமே தர்ம வெற்றியே வாழ்க வாழ்க. ஞானமே தமிழர் மானமே புகழின் வானமே வாழ்க வாழ்க. அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா, எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா, புரட்சி தலைவி அம்மா. சோதனையாவும் என்ற தாய் எங்கள் சொந்தமாய் இங்கு வந்த தாய், மக்கள் வேதனையாவும் தீர்த்த தாய், பகை வீழ்த்ததை ஒரு கை பார்த்த தாய். சோதனையாவும் வென்ற தாய் எங்கள் சொந்தமாய் இங்கு வந்த தாய், மக்கள் வேதனையாவும் தீர்த்த தாய், பகை வீழ்த்ததை ஒரு கை பார்த்த தாய். சாதனை 100 கண்ட தாய், வாழும் சரித்திரமாகி நின்ற தாய், எங்கள் தாயாகி வந்த தாய், நம் நாட்டுக்கு முன்னேற்றம் தந்த தாய். அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா, எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா, புரட்சி தலைவி அம்மா. அன்பெனும் ஜீவநதி எங்கள் அம்மா அம்மா, 1000 காலம் வாழ்க எங்கள் அம்மா அம்மா. சித்திரை மாத பௌர்ணமி திங்கள் போல நீ வாழ்க வாழ்க. செந்தமிழ்நாடு வந்தனை செய்து வாழ்த்தவே வாழ்க வாழ்க. அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா, எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா, புரட்சி தலைவி அம்மா. அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா, எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா, புரட்சி தலைவி அம்மா. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறையிலும் அவங்க முன்னுதாரணமாக சாதிச்சு காட்டியவங்க. அவங்க படிக்கும் பொழுதும் சரி, விளையாட்டுலேயும் சரி, திரைப்படத்துறையிலையும் சரி, அரசியல்லையும் சரி, நிர்வாகத்திலையும் சரி, அன்புலையும் சரி, திட்டங்கள்லையும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு முன்மாதிரியாக ஒரு டெடிகேஷன்னா அதுக்கு மறுபெயர் அம்மா தான். அந்த பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. திரைத்துறையில் நீங்கள் கதை வசனம் திரைக்கதை இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அந்த திரைத்துறையில் எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க? நான் முதல் முறையாக அவரை சந்தித்ததும் ஒரு பிறந்தநாள் விழாவிலே தான். சத்யா மூவிஸினுடைய கண்ணன் என் காதலன் என்ற படத்தினுடைய படப்பிடிப்பு. அந்த படத்தினுடைய கதாசிரியர் நான். அந்த படப்பிடிப்பிலே அவர் பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும் என்றால் அதற்கு அம்மா அவர்கள் ஆட வேண்டும். அவர்கள் சுழன்று ஆடுகிற அந்த ஆட்டம் நான் பிரமித்து போனேன். அந்த ஷாட்டு முடிந்த பிற்பாடு இடைவெளி இருந்தது. நான் அம்மா அவர்களை போய் பார்த்து, அம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றேன். அவர்கள் பிரமித்து போனார்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் இன்று என்னுடைய பிறந்த நாள் என்றார். எம்ஜிஆர் அவர்கள் பேசி கொண்டிருந்ததை என் காதிலே விழுந்தது. என்னுடைய வாழ்த்துக்களை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முதல் படப்பிடிப்பிலே அவர்களை சந்தித்தனோ அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளிலே நான் நேரடியாக சென்று வாழ்த்திருக்கிறேன். இல்லை என்றால் தொலைபேசியிலே சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்கிறேன். அதில் ஒரு சின்ன நிகழ்ச்சி. அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார்கள். ஆன பின்னால் ஒரு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை
அதனுடைய செயற்குழு உறுப்பினர் நான். ஆக அந்த தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் சார்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வது, வாழ்த்து விளம்பரம் தருவது என்று சொல்லி ஒரு விளம்பரம் எழுதினேன். அந்த முறை அவர்களை நான் நேரடியாக பார்க்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் 2 நாள் கழித்து வேறு ஒரு இதில் அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தபோது அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள், உங்களுடைய வாழ்த்துக்களை நான் பார்த்தேன், நீங்கள் அப்படி என்றார். நான் வாழ்த்த வரவே இல்லையம்மா, வர முடியாமல் போச்சே. அப்பொழுது சொன்னார்கள், இல்லை, உங்களுடைய வாசகத்தை நான் பார்த்தேன், நீங்கள் தான் அதை எழுதியிருக்கிறீர்கள் என்றார். நான் பிரமித்து போனேன். அதாவது கதைவசனம் எழுதியிருக்கிறோம், ஆனால் ஒரு வாழ்த்து செய்தியில் எழுதுகின்ற போது தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் வாழ்த்து எழுச்சி எழுதுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கலாம். அது என்னுடைய பெயரிலே வந்த வாழ்த்து அல்ல. இருந்தாலும் ஒரு வாசகத்தை பார்த்து இது எழுதியவர் எவர் என்று கணிக்கிற திறமை எல்லாருக்கும் வராது. உங்களுடைய வாசகம் எனக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு அந்த ஒரு வாசகத்தையும் அவர்கள் சொன்னார். சொன்னோட நிற்க விடவில்லை. இந்த வாசகம் ஏற்கனவே சூரியகாந்தி வசனத்திலே வந்திருக்கிறத நானே பேசியிருக்கிறேன், ஏன்னா நீங்கள் சொன்னதையே திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பீங்களான்னு வேற அவர் சொன்னது. இல்லை, அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. நான் அவர்கள் படங்களில் பாடல் எழுத வாய்ப்பு இல்லை. அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் 2வது முறை அவர்கள் தேர்தல் நடக்குது. அப்போ ஒரு குழு அமைத்து அதற்குரிய இயக்கமாக அவர்கள் செய்த சாதனைகள் குறித்த பாடல்களை என்னுடைய முன்னோடிகள் ஆசான் புலமைப்பித்தன், முத்துலிங்கம், எனக்கு 3 பாடல் தரப்பட்டுச்சு. அது 3 பாடல்களை நான் எழுதி முடித்தேன். ஒரு கருத்தை கொடுத்து இதுக்குள்ள பாடல்கள் வரணும்னு நாங்கள் அதெல்லாம் எழுதி முடிச்சிருந்தோம். இவர்கள் அதை முறைப்படி இந்த டிடிபி எல்லாம் பண்ணிக்கினே அம்மாட்ட பார்வைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாங்க. நாங்கள் போய் அவங்கள்ட்ட படித்து சொல்லுவாங்கன்னு நினச்சோம். அது இல்லை, அது கொடுத்தா அவங்க பார்த்து எப்போ ஓய்வு நேரத்தில் அதை பார்த்து சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. திருப்பி அது ஓகே ஆகிடுச்சா. நான் நிறைய அப்போ ஒரு 100-150 படங்கள் பாட்டு எழுதி ஒரு பிரபலம் ஆகிட்டேன். இருந்தாலும் அம்மாவிட்டேருந்து நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கக்குள்ள அந்த ஃபைல் திரும்பி வருது. என்னுடைய ஆசான்கள் எழுதிய பாடல்கள் அவர்கள் கருத்து இதில் மாற்றவும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பச்சை எங்கில் புலவர் பிறை சூடன் டிக் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு நிம்மதி. ஆஹா, அப்படி மிக கவனமாக படித்து அவர்கள் ஒவ்வொரு வரியும் அதை ஓகே பண்ணுவாங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்டேன். எனக்கும் ஒரு சின்ன அனுபவம். அதாவது நம்ம ஜெயா டிவி இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெலிவிஷன் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது டீ போட்டு ஒரு புள்ளி வச்சு தான் வி எழுதிட்டு இருந்தோம். அது தப்பு. எப்படின்னா இவங்ககிட்ட அப்படி எழுதி கொண்டு போனோடனே இவங்க என்ன மிஸ்டர் ஷியாம் டிவின்னு எழுதியிருக்கீங்க, டி புள்ளி வி புள்ளினா 2 வார்த்தை வரணுமே, டெலிவிஷன் 1 வார்த்தையா 2 வார்த்தையான்னு ஒரு வார்த்தை தாமான்னு உடனடியாக இம்மிடியட்டாக டிக்ஷனரி எடுத்து புரட்டி 1 வார்த்தை தர, அப்புறம் ஏன் புள்ளி வச்சிருக்கிறீங்க அப்படின்னாங்க. என்னன்னா பிரசிடென்ட் சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன தவறுகளை அவங்க நேர்த்தியா களைவாங்க, ரொம்ப மைன்யூட்டா பார்க்கக்கூடிய திறமை. அதனால நமக்கும் இன்னைய தேதி வரைக்கும் அது ஞாபகம் இருக்கு. அவங்க பார்வையே ஒரு புதுசா இருக்கும் சார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அலெக்சாண்டர் ஐபிஎஸ், அவரை இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அவர் சொன்னாரு, நாங்க போய் அம்மா கிட்ட ரெக்வஸ்ட் பண்றோம், ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி, அது காவலர்களுக்கானது, போலீஸ் பர்சனுக்கானது, கான்ஸ்டபிளுக்கு 100 ரூபான்னு இருக்கு மதிய லஞ்சுக்கானது, இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐக்கு 150 ரூபாய் இருக்கு. ஸோ எஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கு 200 ரூபாவும் கான்ஸ்டபிளுக்கு 150 ரூபாவும் மாற்றுங்கம்மா நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அவங்க உடனே திருப்பி சொல்கிறாங்க, அது என்னங்க வயிறில் கான்ஸ்டபிள் வயிறு, இன்ஸ்பெக்டர் வயிறு, சப் இன்ஸ்பெக்டர் வயிறு இருக்கா, எல்லாருக்கும் 300 ரூபாய் போங்க அப்படின்னு பெருந்தன்மை எழுதி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கடந்த 2 வருடத்தில் அம்மா இருந்திருந்தா இது நடந்திருக்குமே, நல்லா இருக்குமே, அந்த மாதிரி பல குரல்கள் எல்லா தரப்புல இருந்தும். அம்மா இருந்திருந்தா எப்படி இருக்கும் சார்? அம்மா இருந்திருந்தா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது அரசியல் ரீதியாகவும் சரி, பொதுவாக பார்க்கும்போதும் சரி, அவங்களோட அந்த விஷன் இப்போ இல்லைங்க. அது ஒரு மாபெரும் சிக்கல். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இது அவங்க திரை நட்சத்திரமா இருக்கும்போது அப்போ நிறைய திராவிட பத்திரிகைகள், நிறைய பத்திரிகைகளின் பொற்காலம் இல்லையா அந்த காலம். அப்போ மக்கள் தலைவர் அவர்கள் ஒரு பத்திரிகை, அதாவது நம்ம தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்க பத்திரிகைன்னு நினைக்கிறேன், பேராசிரியருக்கு தெரியும், நடிகன் குரல்னு அதுக்கு பேர். அது தலைவராக இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் ஆசிரியர்,
நடிகர் சங்கத்தினுடைய அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது என்ன நடிகன் குரல் நடிகையர் குரல்லாம் கிடையாது. அதாவது அவங்க வந்து வேற ஒரு டைப். அதாவது அவங்கள என்ன சொல்ல, ஒரு விஷனரி நம்பர் 1. நம்ம இவர் சொல்கிற மாதிரி ஜீனியஸ். இவங்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு காலம் வந்து பல்வேறு ரூபத்தில் கொடுக்குது. இப்போ எனக்கு ஒரு பத்திரிகையாளர் தான் வழங்கியது, கவிஞராக வந்து பரிசூடனுக்கு வழங்கியது, ஒரு திரைப்பட ஆசிரியராக பேராசிரியருக்கு வழங்கியது, இப்படி காலம் காஸ்டியூமராக வந்து காசிக்கு வழங்கியது. காலம் வந்து பல்வேறு பாத்திரங்களை தேர்ந்தெடுத்து பல்வேறு நபர்களை வழங்குகிற ஒருவர் எல்லா பாத்திரமாகவும் இருந்திருக்காருல்ல. இல்லைன்னா நம்ம வியந்திருக்க முடியாது, பேராசிரியர் வியந்திருக்க மாட்டார், இன்னைக்கு நம்ம நினைவு கூற மாட்டோம். ஆக அந்த மாதிரியான காலத்தின் கொடை வந்து ரொம்ப அபூர்வமாக தான் அமையுது. என்னை கேட்டால் அவங்க தெய்வ பிறவிகளாக மாறிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அம்மானாலே பேரழகுன்னு பேர். அம்மாங்கிற சொல்லுடைய அர்த்தமே அம்மு என்றால் அழகு, மானா பெரிய, உலகின் பேரழகு அம்மா. அதனால் பேராதிக்கம் பேராண்மை அத்தனையும் அம்மா. பேரழகு, பேரறிவு, பேரன்பு எல்லாமே அம்மா தான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்த நால்வருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. உன்னைத்தான் கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதோ ஏதோ நினைத்தேன். உன்னைத்தான் கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதோ ஏதோ நினைத்தேன். என்னைத்தான் எண்ணி துடித்தேன், எண்ணம் ஏனோ ஏனோ வளர்த்தேன். பெண்மை பூவாகுமா இல்லை நாளாகுமா, இது தேனோடு பாலாகுமா? என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை.
சொன்ன கதை புரியவில்லை. அந்த வகையில் திவ்யா பிலிம்ஸ் சொக்கலிங்கம் அவர்களை இப்பொழுது வரவேற்கிறோம் நிகழ்ச்சிக்கு. வெல்கம் சார். இளவேனில் புரட்சி தலைவன் அப்படின்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து 4 வருடமா ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளர் அவர். புரட்சி தலைவர் பற்றியும் புரட்சி தலைவி பற்றியும் எண்ணற்ற விஷயங்களை அந்த நிகழ்ச்சியில் அவர் தொகுத்து ரொம்ப அழகாக வழங்கிட்டு இருக்காரு. சார் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் ஆரம்பிக்குது சார். 1965 வெளிவந்த 1000ல் ஒருவன் திரைப்படம், அது 2014 டிஜிட்டல் வேர்ஷனாக நீங்கள் தேட்டருக்கு கொடுத்து அது மிக பிரம்மாண்டமான வெற்றி, வெள்ளி விழா 175 நாட்கள் ஓடியது. அந்த படத்தை பற்றியும் உங்களுக்கு அம்மாவோட ஏற்பட்ட அந்த சுவையான நிகழ்வுகள் பற்றியும் ப்ளீஸ். என்னை பொறுத்தவரையிலும் நான் ஒரு தீவிர சினிமா ரசிகன். அந்த வகையில் நான் ஒரு சினிமா படங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்து அதிகப்படியாக பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் விநியோகஸ்தரான பின்னாடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் எல்லா படத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் 2000 ஸ்டேஜில் இந்த சினிமா உலகம் வந்து பிரிண்ட் ஃபார்மேட் அப்படின்றது அது மாறி கம்ப்ளீட் டிஜிட்டல் சினிமான்னு ஒரு வெர்ஷன் வந்துடுச்சு. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த நடிகர் திலகம் படங்களும் புரட்சி தலைவரோட படங்களும் புரட்சி அம்மாவோட படங்களையும் எதுவும் பார்க்க முடியாத ஒரு ஸ்டேஜ் இருந்தது. இதுக்கு மாற்று வழி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சப்போ கர்ணன் அந்த படத்தை வந்து நடிகர் திலகத்தினோட படத்தை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொண்டாந்து அது மாபெரும் வெற்றி அடைஞ்சது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நடிகர் திலகத்திற்கு ஒரு வெற்றி கொடுத்தது போல் அடுத்தது புரட்சி தலைவருக்கும் நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நடித்த ஒரு படத்தை செலக்ட் பண்ணி செய்யணும்னு ரொம்ப படங்களெல்லாம் யோசிச்சு பார்த்து எந்த படம் நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி பார்த்தப்போ இந்த 1000ல் ஒருவன் அந்த படத்தினுடைய ரைட்ஸ், அதனுடைய எல்லா முழு ரைட்ஸையும் தேடி கண்டுபிடிச்சி அதை ரைட்ஸ் அக்வயர் பண்ணி அந்த படத்தை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொண்டாந்தேன். அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டு கொண்டாந்த பின்னாடி அது வந்து தொடக்கத்தில் கொஞ்சம் சுணக்கமாக போனாலும் போக போக ஓரளவுக்கு நல்லா போய் 175 நாள் ஓடுற ஒரு ஸ்டேஜ் வந்தது. அந்த ஸ்டேஜ் வர்றப்போ அந்த அம்மா அவர்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி 175 நாள் ஓடின படத்தை ஒரு வெள்ளி விழா கொண்டாடணும்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணி எடுத்துக்கு போய் அம்மாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். செப்டம்பர் 27 நினைக்கிறேன். அந்த டேட்டில் காலையில் திடீர்னு தூங்கிட்டு இருந்தேன். காலையில் ஃபோன் வந்தது, லேண்ட்லைன் தான் வந்தது. மாதிரி மேடம் உங்களுக்கெல்லாம் பார்க்கணுன்றாங்க. சரின்னு சொன்னால் ரெடியாக 10 மணிக்கெல்லாம் வந்துடுங்க, தோட்டத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு போனாங்க. போன உடனே எங்க கூட வந்து பிஆர் அந்த படத்தினுடைய ஒரிஜினல் தயாரிப்பாளர் பிஆர் பந்துல அவங்களுடைய பையனும் அவங்க டாக்டரும் அவங்களும் வந்திருந்தாங்க. நாங்கள் போன உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க நேராக பார்க்குறாங்க. அப்படியே என்னன்னே புரியல எங்களுக்கு. எனக்கு அப்படி ஒரு ஸ்டன்னிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்து அது என்ன கலர்னு சொல்கிறது என்னன்னு தெரியல. அது தந்தம்னு சொல்கிறதா இல்லை அந்த ரோஸுன்னு சொல்கிறதா, அந்த மாதிரி அப்படி ஒரு கலர். அப்படியே பார்த்த உடனே அப்படி ஒரு பிரமிப்பாக இருந்தது. பிரமித்தோடனே ப்ளீஸ் அப்புறம் வாங்க ப்ளீஸ் கம்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ப்ளீஸ் சிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி அவங்களே உட்கார வச்சுட்டு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேடம் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்த பின்னாடி அப்போ ஒன்று சொன்னாங்க பாருங்கள், இது நீங்கள் முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதா, நானே வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்திருப்பேனே அப்படின்னா. அந்த ஒரு நிமிடம் என்னால் ஒன்றுமே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்களே இந்த ஃபங்க்ஷன் முன்னே நடத்தலாம்னு நினச்சிருக்காங்கன்ற மேட்டரை மேடம் வேணா நீங்கள் இருக்கிற பிஸியில் நீங்கள் இதுக்கெல்லாம் செஞ்சுவீங்களா அப்படின்னு தான் யோசிச்சு மேடம். சரி பரவாயில்ல நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் இட் இஸ் அவங்ககிட்ட பிஆர் பந்துல அவங்க டாக்டரை சன் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நிச்சயமா ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம், யார் மனதையும் நோகடிக்க கூடாது அப்படின்ற ஒரு பெருந்தன்மையான விஷயத்த புரட்சி தலைவர் அவர்கள்ட்ட இருந்து கூட அம்மா கத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இளவேனில் நீங்க சொல்லுங்க. அம்மா பற்றி சொல்ல வேண்டும் என்றால் படிப்பு, நடிப்பு, அரசியல், விளையாட்டு எல்லாத்துல அவங்க தான் ஃபர்ஸ்டா இருப்பாங்க, பெஸ்டா இருப்பாங்க. உதாரணத்துக்கு சோதிப்பது காலமாக இருக்கலாம், ஆனால் சாதிப்பது நீயாக இரு. இந்த வார்த்தை கண்டிப்பா அம்மாவுக்கு மட்டும் தான் பொருந்தும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், விமர்சனங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் பற்றி துளியளவும் கடுகளவும் எள்ளளவும் அஞ்சாமல், பயம் கொள்ளாமல், அச்சம் கொள்ளாமல், நடுக்கம் கொள்ளாமல்
அத்தனை சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி, அத்தனை தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றி, அரசியலில் தனக்கு ஏற்பட்ட அத்தனை சூழ்ச்சிகளையும் தவிடுபடியாக்கி துவம்சம் செய்து சுக்கு நூறாக்கி தமிழக மக்களின் வாழ்க்கையில் விளக்கை ஏற்றிய மகா தெய்வம் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இளவேனில் அம்மா பற்றி டோட்டல் டேட்டா பேஸே வச்சுருக்கீங்க. நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே தெரியுது. எப்படி நீங்கள் தகவல்லாம் திரட்டுறீங்க? எந்த தகவல்லாம் உங்ககிட்ட இருக்குது? ஒரு 300 புத்தகம் இருக்கு என்கிட்ட தலைவர் பற்றி, அம்மாவை பற்றி. அது இரவெல்லாம் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு அந்த நிகழ்ச்சியில் வந்து யதார்த்தமாக புரியணும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சி பாமர மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா தலைவர் அம்மா பற்றின எப்பவுமே அவங்க ஒரு அரசியல்வாதினா அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் தெளிவாக இருக்கணும், எல்லா தரப்பு மக்களுக்கும் புரியணும். அந்த நிகழ்ச்சி நான் பார்க்கும்போது முக்கியமாக அந்த ஏழை மக்களுக்கு போய் சேரணும். அது முதல் காரணமாக ஜெயா தொலைக்காட்சியும் தமிழக மக்கள் தான். அம்மா என்றால் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலமான கர்நாடகாவிலிருந்தும் பார்வையாளர்கள் இங்க வந்து காலை முதல் இந்த நிகழ்ச்சி இந்த அரங்கத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க கிட்ட ஒரு வார்த்தைகள் பேசலாம். வணக்கம்மா. என்னோட பெயர் சத்யவதி. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கணும். பாடலாசிரியர்கள் பாடல் எழுதும் போது அந்த தெய்வம் தான் வந்து எழுதியிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னன்னா, தெய்வம் எழுதும் போது 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு, அதை முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். தலைவருக்காகவே எழுதி வச்சு பாடலை போலவே அப்பவே அந்த தெய்வமே வந்து எழுதியிருக்கு. அது உண்மையாகிவிட்டது இல்லைங்களா? 2வது, அம்மா என்றால் அன்பு. அதாவது அம்மாவுக்கு தெரியாது, அவங்களே பாடியிருக்காங்க அந்த பாட்டை. அம்மா என்றால் அன்பு அப்படின்னு அவங்க பாடின பாடல் அது உண்மையாயிடுச்சு பாருங்க. பிற்காலத்துல அது உண்மை. எல்லாராலும் அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடப்பட்டாங்க. எல்லாரும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அம்மாவை பூஜிச்சுட்டு இருக்கோம். இந்த 2 பேருமே அவங்களுடைய உருவம் தான் மறைந்ததே தவிர இன்னும் அவர்கள் அனைவரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்ற மாதிரி அம்மா என்றால் அன்பு. அவங்க உலகத்துக்கே தெய்வம். கர்நாடகா ஆகட்டும், எந்த ஊராகட்டும், அவங்கள பற்றி நினைக்காத ஆளுங்களே கிடையாது, அவங்கள பற்றி பேசாத ஆளுங்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது அம்மா என்றால் அன்பு தான். அன்புக்கு அவங்க உதாரணமாக தான் இருப்பாங்க எப்பயுமே. அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்களுடைய தைரியம். என் பேர் செல்வநாதன். கடலூரில் இருந்து வந்திருக்கிறேன். என் குடும்பத்தின் பிள்ளைகள் மனைவிலாம் வந்திருக்கோம். புரட்சி தலைவி அம்மாவை பற்றி சொல்லணும்னா, கடலூரில் தான் அவர்கள் அரசியலில் அறிமுகமானார். அது பெருமை எங்கள் கடலூருக்கு உண்டு. ஏன்னா அது நேரிலே பார்த்தவன் என்ற ஒரு பெருமை எனக்கு உண்டு. ஏன்னா புரட்சி தலைவர் அங்குதான் அம்மாவை அறிமுகப்படுத்தி மஞ்சகுப்ப மைதானத்தில் பேசினார். அங்குதான் பெண்ணின் பெருமையை பற்றியும் அம்மா பேசினார்கள். முதல்ல அம்மானோன்னு எல்லாருக்கும் வந்து அன்பு, கனிவு, பரிவு, பாசம் இதுதான் தெரியும். என்னை பொறுத்த மட்டும் அவங்களுடைய அந்த ஆளுமை திறன் ரொம்ப பிடிக்கும். 2014 ஒரு உதாரணம் சொல்லணும். 2014 வந்து இந்தியாவே மோடி அலை வீசியது. அப்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அம்மா என்ற ஒரு சுனாமியில் அந்த அலை காணாமல் போயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களோட இதயத்தில் இருக்க விஷயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ இளவேணி. பொன்மனச்செம்மலுக்கு புரட்சி தலைவி காதலை கற்றுத்தரும் கண்ணே மணியே முத்தே பாடல். இந்த பாடலுக்கு ஒரு 2 இளம் சிறார்கள் நடனம் ஆடினா எப்படி இருக்கும் மோகன்ராஜ்? சூப்பரா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். சரி, அந்த படம் எந்த படம் தெரியுமா? தெரியலையே. ரகசிய போலீஸ் 115. இந்த படத்துல இருந்து 2 இளம் சிறார்கள் அபிநயிக்க வருகிறார்கள் அந்த பாடலுக்காக. என்ன மிஸ்டர்? குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, உங்க அப்பாவை எப்படியும் சமாளிச்சாச்சு. இந்த கமலாதேவி விஷயத்தை தான் கையும் காலம் ஜாதகம் வாசிக்குதுங்க. லட்சாதிபதியா நடிச்ச உங்களுக்கு லவ்வரா நடிக்கவா முடியாது? லவ்வரா நடிக்கதாங்க கஷ்டம். அதை விட உண்மையாவே லவ் பண்றது ரொம்ப சுலபம் அப்படின்னு அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க. ஆமா, நீங்க யாரையும் காதலிச்சதே இல்லையா? கொட்ட வார்த்தை எல்லாம் பேசாங்க. அட்லீஸ்ட் காதல்னா என்னன்னாவது உங்களுக்கு தெரியும்? ஐயோ கன்றாவி. இந்த காலத்துல பிறக்கும் போதே பிள்ளைங்க கையில பேப்பர் பென்சிலோட பிறக்குதுங்க லவ் லெட்டர் எழுத. நீங்க என்னடான இத்தனை காலமா டயத்தையே வேஸ்ட் பண்ணிருக்கீங்களே. ஏங்க காதல்னா என்னங்க? காதல்னா பெண்ணோட இதயத்தை எடுத்து ஆண் கிட்ட கொடுத்துடணும், ஆணோட இதயத்தை எடுத்து பெண் கிட்ட கொடுத்துடணும். அப்பா இது மேஜர் ஆபரேஷன் ஆச்சுங்களா? ஐயோ காதல் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? நீங்க குற்றாலம் போயிருக்கீங்களா? எதுக்கு? காதல் வரும்போது குற்றாலம் அருவியில குளிச்சா மாதிரி குழு குழு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அப்போ சம்பளத்தோட கம்பளியும் வாங்கி தருங்க. ஆனாலும் நீங்க காதல இவ்வளவு அப்ரெண்டிஸ் இருப்பீங்க நான் நினைக்கல. நானே சொல்லித்தரேன்.
இப்படி வாங்க. இப்படி கைய பிடிச்சு கொடுங்க. அப்படி இப்படி அம்மாட்டமா கையை பிடிப்பாங்க. இப்படி பூ போல கைய பிடிச்சு முகத்தோட முகம் சேர்த்து வச்சு லேசா கடக்கண்ணால பார்த்து சாடையா கண்ணுல தூசி வேண்ட மாதிரி கண்ணை சிவட்டணும். கண்ணை சிமிட்டணும். கைய பிடிச்சி முகத்தோட முகம் சேர்த்து கடக்கண்ணால பார்த்து அப்படிதான். ஐயோ அப்படி இல்ல, இப்படி கண்ணை மட்டும். கொடுமை. இது காதல் இல்ல, பலாத்காரம். உங்களுக்கே சொல்லி தொலைக்கிறேன். அன்பே, ஆருயிரே, இதய தாமரையே, இன்ப சாம்ராஜ்யமே, ஜொலிக்கும் தாரகையே, துடிக்கும் இளமையே. வெரி குட் வெரி குட். உங்களுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சே. கமலாதேவி கிட்ட நீங்க பாஸ் மார்க் வாங்கிடுவீங்க. அப்புறம் காதல் பையன் நல்லா வளரணும்னா பாட்டு பாடணும். பாட்டு தானே? எங்க பாடுங்க. காதலிலே தோல்வியுற்றால் கண்ணி ஒதுக்கி. ஆரம்பத்திலே அவசரமா? ஐயோ, இதையும் நானே சொல்லி கொடுக்கிறேன். அம்மாவின் அருகில் இருப்பது அகிலத்தை ஆளும் அம்பிகையின் உடனிருப்பதைப் போல என்று சொன்னால் அது மிகையாகாது. பொன்மன தலைவியின் பொற்கரங்கள் அள்ளி வழங்குவதில் கடையேழு வள்ளல்களையும் விஞ்சியவை மிஞ்சியவை. அம்மாவின் அருட்பெரும் கொடைகளை பகிர்வதனில் நாளொன்று போதாது என்றாலும் அம்மாவின் பெருமைகளை புகழை பரப்புவதில் பெருமை கொள்கிறது ஜெயா டிவி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். நான் மோகன்ராஜ். ரம்யா துரைசுவாமி. அம்மா என்றால் அன்பு.